ஏய் யாரா அது? யாரா அது? ஏய் எவன்டாவன்? தபால் கார்த்தி, தபால் கார்த்தி, ஏய் தபால் கார்த்தி, தபால் கார்த்தி, தபால் கார்த்தி, தபால் கார்த்தி, தபால் கார்த்தி. இவன் தான் கார்த்தி. தபால் கார்த்திங்கிறது அவனோட பட்ட பேர். அப்படி கூப்பிட்டீங்கன்னா அவனுக்கு கடும் கோபம் வரும். இவர்தான் கார்த்தியோட அப்பா பறந்தான். குசும்பு பிடிச்ச ஆளு. ஊர்ல தோப்பு துறவு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருக்கா வந்து வச்சுக்கிறேன். யாரு வீட்டு வாசல் வந்துட்டு யாரையா புதுசா வந்திருக்க தபால்காரங்க. கார்த்தின்ற பேருக்கு தபால் வந்திருக்கு, வேற எப்படி கூப்பிடுறது? எங்க இருந்து வந்திருக்கு? உன் கடைக்கு பக்கத்து வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்திருக்க, அதுக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இவர்தான் கார்த்தியோட அண்ணன் தமிழ். ரொம்ப சாதுவான ஆளு. இதே ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாரு. தம்பி போப்பா, அப்புறம் பாத்துக்கலாம். இதுதான் கார்த்தியோட அண்ணன் பிள்ளைய பாண்டி, மீனாட்சி. கார்த்தியோட மதினி அன்னலட்சுமி. மாப்பிள்ள வீட்டுக்காரருக்கு போன் பண்ணியா? போன் பண்ணிட்டே இருக்கிறேன்ப்பா, எடுக்கவே மாட்டாங்க. சின்னோனே மாப்பிள்ள வீட்டுக்காரருக்கு வந்துட்டு போறாங்க, சீக்கிரம் குளிச்சு ரெடியா இரு. இவன் தான் முருகன், நம்ம கார்த்தியோட நண்பன். முருகன் இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி. அங்காளே வா பங்காளி, எல்லாம் வாங்கியாச்சா? நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டயா? சிறப்பு. பங்காளி போனாலே கரெக்டா தான் இருக்கும். சரி பங்காளி, இதை மகனிட்ட கொடுத்துரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். மகனே, தங்கச்சி ரெடி ஆயிடுச்சா? உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா தம்பி. கார்த்தியோட தங்கச்சி குங்குமத்தேன். தேனை இன்னைக்கு பொண்ணுவாக்கு வர்றாங்க. ஏற்கனவே ஒரு மாப்பிள்ள பொண்ணுவாக்கு வர்றப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற ஒரு மாப்பிள்ள பொண்ணுவாக்கு வர்றதா இருக்காங்க. இது வேலைக்காரி பஞ்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. பஞ்சு, குளிக்கிறதுக்கு தண்ணி விழாவு. ஏன்பா கடுகடுன்னு இருக்க? பஞ்சு பாவம் இல்ல? எம்மா தாயி, எனக்கு இன்னொரு காப்பி கொடு. ஆமா, பொண்ணு பாக்குற மேட்ரு உன் தங்கச்சி கிட்ட எதுவும் சொல்லல? நான் எதுவும் சொல்ல. சொல்லிட்டியா? இதுதான் கார்த்தியோட அத்தை மஞ்சுளா. இவரோட நடவடிக்கைகளை வார்த்தையால விவரிக்கவே முடியாது. நீங்களே பாருங்களேன். எப்ப வர சொன்னதுக்கு இப்ப வர, முதல்ல வர வேணாம். இதுதான் கார்த்தியோட அப்பத்தா பரந்தாமனோட அம்மா. இதுக்கு பேரம்பேத்திய கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை. ஏ கார்த்தி, என்ன இன்னைக்கு வெள்ளனே எந்திரிச்சிட்ட? அது இருக்கட்டும், என்ன வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்க? ஆமா, மணிமாமாவை கூட்டி வரலையா? இல்ல பூ, அவங்க ஒரு சோடியா மதுரை வரைக்கும் போயிருக்காங்க. சரி 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 சரி, உள்ளப்பா உள்ளப்பா. இது கார்த்தியோட அம்மா. கார்த்தி சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. அம்மா, இந்த சம்பந்தம் தேனுக்கு நல்லபடியா. ஏய் பாத்துடா. ஐயோ பாண்டி,
சரி சரி எதுவும் ஆகல பையன் வர மாட்டியா? சரி சரி வா, போ. அழாத வா. ஏய் பார்த்து வர மாட்டேன். சரி சரி உட்காருங்க. மகனே தேனை ரெடியா? அண்ணே, மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. Thanks, மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் பண்றாங்க. எடி, எடி. ஹலோ, வந்துட்டு இருக்கீங்களா? ஆ, என்னாச்சு? ம், சரிங்க. என்ன பாச்சு? மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா, அதனால பொண்ணு பார்க்க வரலன்னு சொல்லிட்டாங்க. தேனை ஐயோ நான் வெள்ளன கிளம்பி வரும்போது பூனை குறுக்கால போச்சு. அப்பவே இந்த பாவி மனசுல பட்டுச்சு. அவ அம்மா உசுரோட இருந்தாவது அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருந்திருப்பா. புண்ணியவதி எனக்கு என்னன்னு போய் சேர்ந்துட்டா. நம்ம வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் காட்சி நான் எப்ப பாக்க போறேன் ஏய். தெரியலையே. ஐயனாரே எப்ப நீ கண்ண திறந்து பாப்பியோ? பங்காளி விடு, பாத்துக்கோ, கவலைப்படாத. வா. விடு பங்காளி, நம்ம தேனுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையா. நீ கார்த்தி அத்தை போயிட்டு வாரே. அட்டி பாவி. இது போதுமா? இந்த ரவை பாக்கெட் ஜீனி பாக்கெட்லாம் வேணாமா? அடுத்த ரவுண்டு வருவேன். இங்க என்ன பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு? அது வந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கு பாத்தியா? இதெல்லாம் உனக்கு அத்தை. என்னப்பா பறந்தாமா, இங்க வாப்பா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ வேட்டைக்கெல்லாம் போயிட்டு வரல? போயிட்டு தான்ப்பா இருக்கேன். ஆ, நம்ம குங்குமத்துக்கு கூட மாப்பிள்ளை பார்க்கறதா கேள்விப்பட்டேன். ஆமா. நிலக்கோட்டையில பெரிய ஜமீன் வேணா பேசி பாப்போமா? நக்கல் பண்றியா? நம்ம குடும்பம் எங்க ஜமீன் குடும்பம்லாம் சரிப்பட்டு வருமா? ஓட்டா கொடுப்பா, பிடிச்சிருந்தா உனக்கு யோகம் தானே. கொடுத்துடுறேன். கொடுத்துடுப்பா, வரேன். சொல்லிய மாதிரி யோ பறந்தாமா, நீ கொடுத்து வச்சாலியா? ஜமீன் வீட்டுல பொண்ணு போட்டா பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. யோ நீ சொல்லும் போது சந்தோஷமா இருக்கியா? நாளைக்கே பொண்ணு பார்க்க வர்றாங்களாம். என்னது நாளைக்கே வா? ஆமாயா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க. சரி சரி. யோ நீ மறக்காம வந்துரு. என்னால வர முடியாதியா, துப்பாக்கி லைசென்ஸ் விஷயமா கலெக்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. மாப்பிளை போட்டோவை கொடுத்துடுறேன், எல்லாத்தையும் நீயே பாத்துக்க. சரி சரி நானே பாத்துக்கிறேன். நல்ல சம்பந்தம்யா, விட்டுறாத. ஆ, வச்சிடுறேன். என்ன அத்தை, நீ மட்டும் தான் வந்தியா? மாமா வரலையா? அவர் எங்க வீட்டுல தங்குறாரு. உசலம்பட்டி வரைக்கும் ஒரு வேலையா போயிருக்காரு. எப்ப பாரு மாமனை பத்தியே கேளு. ஏ பஞ்சி காப்பி குடுறி. அண்ணே, சொல்லுப்பா. மாப்பிள்ளை வீட்டு குடும்பம் ஜமீன்தார் குடும்பம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? நம்ம தங்கச்சி தேடி தானா வந்திருக்கு. எல்லாமே நல்லபடியா நடக்கும்பா. மாப்பிள்ளையோட போட்டோ அனுப்பியிருக்காங்க. மாப்பிள்ளை நல்லா இருக்காரு, பாரு. இந்தாங்க தம்பி. அண்ணலட்சுமி, இந்த ஜமக்காலத்தை விரிச்சு போடு. பஞ்சு இங்க வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. ம், வணக்கம் சம்பந்தி, ஐயம்பாளையம் வந்துட்டோம். உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கார்த்தி வீடு எங்கன்னு கேளுங்க. கேட்டோம், தெரியாதுன்னு சொல்றாங்களே. எலக்ட்ரிக்கல் கடை கார்த்தி வீடு எங்கன்னு கேளுங்க. எலக்ட்ரிக் கடை கார்த்தி வீடு எங்கப்பா? தெரியாது, தெரியாதுன்னு சொல்றாங்க. தபால் கார்த்தி வீடு எங்கன்னு கேளுங்க. வீடு எங்கன்னு தெரியுமா? தெரியுமா? வந்துருங்கய்யா. வணக்கம். வணக்கம்யா. வாங்க. வணக்கம். வாங்க வாங்க, வணக்கம். அம்மா, போன சம்பந்தம் தான் தேனுக்கு தடப்பட்டு போச்சு. இந்த சம்பந்தம் அது நல்லபடியா. ஏலே, இதே வேலையா போச்சாடா? ஒரு இடத்துல உட்கார சொன்னாலும் உட்கார மாட்டேங்கிற. எப்ப பாரு கீழே விழுந்துட்டேரு. சரி எந்திரி. வையாதம்மா, வையாத. அழுகாத வா. அழாம வாடா. அம்மா,
இந்த மாப்பிள்ளையாவது நல்லபடியா மேனுமா. நான் சொன்னதெல்லாம் சரிதானே? ஆமாங்க, மாப்பிள்ளை ஆமாங்க. வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வா பங்காளி. பங்காளி டீ கடையில 20 பேர் உட்காந்துனாங்க. அங்க வந்து தபால் கார்த்தியார் விசாரிக்கிறாங்க. அங்க இருக்க விவரம் குள்ளு விசிரிக்கிறாங்க. இவங்க தான். சரி பரவாயில்ல, அப்புறம் பாத்துக்கலாம். இப்படி கோவப்பட்ட நீ யாரு இவங்க? இவங்க தான் பங்காளி ஜமீன்தார் குடும்பம். தேன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஜமீன்தார் குடும்பமா? பங்காளி அவங்க சொல்லி அவங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் வளர்க்குற வேலை இருந்தா வாங்கி குடியா. முட்டாப்பல, அவங்க குடும்பத்துல சம்பந்தமே வச்சுக்க போறோம். உன் புத்தி ஒன்ன விட்டு போகுதா? பாத்திரம் வளர்க்குற வேலைங்கிற உள்ள வச்சிட்டீங்கல்ல, வெளியில நில்லுங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். உள்ள வா. வாங்க உள்ள வணக்கம். உள்ள. வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். வாங்க. ஏன் பங்காளி இங்க மாப்பிள்ளைய காணா? மாப்பிள்ளையா? ஆமா, நானும் மாப்பிள்ளைய பார்த்த மாதிரி தெரியல. அப்பதா ஜமீன்தார் வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க, மாப்பிள்ளை மட்டும் அல்ல. இல்ல கார்த்தி, உனக்கு தெரியாதா? செமீன்தார் வீட்டுல பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து பொண்ணை பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ளைய வர சொல்லுவாங்களாம். அப்படியா? ஆமா. என் பொண்ணு குங்குமத்தேனு காந்திகிராம யூனிவர்சிட்டியில டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்ப நம்ம ஊர்ல டீச்சரா வேலை பாக்குறான். இவன் என் மூத்த மகன் பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல வேலை பார்க்கிறான். வணக்கம். வணக்கம். இவன் சின்ன பையன் கார்த்தி வணக்கம். வணக்கம். எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கேன். இங்க ஊர்ல தபால் கார்த்தினா தான் தெரியுது, தபால் ஆபீஸ்ல வேலை செய்யறான்னு பார்த்தோம். நீங்க எலக்ட்ரிக் வேலை ஊரா இருக்குமோ? நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. பொண்ணை கூப்பிடுவோம். தேனே இங்க வா. வர சொல்லுங்க, பாத்துடலாம். என்னன்னு சீரி போட்டிருக்கா? ஆமாங்க. இப்ப வேணாமா, எனக்கு சுகர். எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? எங்களுக்கு பிடிச்சிருக்கியா? அப்புறம் என்னப்பா, மாப்பிள்ளோட்டுக்கு போன படிச்சதுல்ல. அப்புறம் என்னப்பா செய்முறை என்னங்கறத பத்தி பேசிருங்க. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, செய்முறையில எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லா தானே செய்வீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெளிவா சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்கண்ணே. அதாவது பாத்தீங்கன்னா, எங்க குடும்பத்தில இருந்து பொண்ணு எடுக்க போனோம்னா ஒரு சிலர் தோட்டத்தை எழுதி கொடுப்பாங்க, சிலர் ஊரே எழுதி கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கெல்லாம் பெரிய ஜமீன் குடும்பம். அதனால நாங்க ஒன்னும் ரொம்ப பெருசா எதிர்பார்க்கல. நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு 100 சவரம் போட மாட்டீங்களா? அது எங்க குடும்பத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுல்ல. அப்புறமா எங்க வீட்டுல நிறைய காருங்க கிடைக்கு. இருந்தாலும் உங்க கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் பொண்ணுக்கு ஒரு இனோவா கிறிஸ்டா வாங்கி கொடுத்துருவீங்க. ஏன்னா நாங்க ஜமீன் குடும்பம் இல்ல. அதுவும் இல்லாம பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. தேக்கு கட்டிலு, பீரோ, இந்த பண்ட பாத்திரங்க இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. ஏன்னா ஜமீன் குடும்பம். புரிஞ்சுக்கிட்ட அப்படி. இந்த கல்யாணத்து மூலியமா எங்க ஜமீனுக்கு ஒரு வாரிசு பிறக்க போகுது. அதுதான் எனக்கு சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு அது பெருமையான விஷயம் தான். கையோட மாப்பிள்ளைய கூட இருந்தா அவர்கிட்ட அபிப்பிராயம் கேட்டலாம்ல. அது என்னடா சொல்லுடா. போங்கண்ணே. மாப்பிள்ளை கொஞ்சம் கூச்ச சுபாவா, அதான் பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு. இந்த பெரியவரு மாப்பிள்ளையா? ஆமா, இதுதான் என் தம்பி. இப்பதான் கட்டிக்க போற மாப்பிள்ள. ஐயையோ, காசி கெட்ட பொண்ணா இருக்கே. இப்ப எங்க அண்ணி மட்டும் உசுர இருந்துச்சுன்னா மாப்பிள்ளை யாரு என்ன ஏதா அட்ரஸ் என்னன்னு கேட்டுலாம் பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்கோம். ஏடா கார்த்தி, மாப்பிள்ளை பார்த்ததான் பார்த்த மண்டையில மசுறு இருக்கிறவள பார்த்து கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்கா பாரு. நாளாளுக்கு அவன் வாழ்க்கையில விளையாடலாம். ஐயோ கரகாபி, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஏன்டா உடம்புல இல்ல உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கா? கேட்க மாட்டியா? வாய் முடித்த. எந்திரிங்கடா மச்சான், என்னாச்சு? எல்லாம் எந்திரிங்கடா. மச்சான், ஏய், கோவப்படாதீங்க. எந்திரிங்கப்பா. ஏய் மச்சான் கிச்சான் மண்டே திறந்து போடுவாங்க. ஏய், பெரிய மனுஷன் மரியாதை இல்ல. பொறுமையா இரு. என்ன அப்படி பேசுற? பெரியவங்க உங்களுக்கே தெரியுதுல, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. இவனை கூட்டு வந்து பொண்ணு கட்டு வந்திருக்க. டேய் மாப்பிள்ள போட்டோ அனுப்பிச்சிங்களா? இந்த போட்டோல இருக்கிறது யாரா? நான்தான்டா.
இது எப்ப எடுத்த போட்டாடா? 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அட பெண்ணமேனே. டேய், 25 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி பிறக்கவே இல்லடா. போடா, கோவத்தை கலப்பாத. போடா போடா. அவனை வெட்டி தூர போடுறாங்க. ஐயா நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. நீங்க ஒரு பொண்ணை பத்தி தானே உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிளைய வந்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அது சுகர் பேஷண்ட் வேற. சொல்லுங்க. பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? நல்ல கேளு முருகா. அப்ப அது உங்க மாமியா? மாமியாரா? பங்காளி இதுக்கு மேல நல்லா அடிச்சிட்டாங்க. அவனுக்கு அசிங்கப்பட்டுற. உட்கார்ந்து எந்திரி எந்திரி போடா. நாளைக்கு சாக போற ஆயாவ அக்கான்னு சொல்ற பங்காளி தானே. உன்னை வெட்ட பாரு. பேசுற அவ்வளவுதான். ஐயோ ஏய் வாடி, இந்த மாதிரி புடைய கட்டி மினிக்கு வரான்னு சொன்னேன்ல. வாடி. ஒரு பொண்ணு என்னை பார்த்து திரிக்குதுன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது ஏன் திரிச்சேன்னு. அக்கா 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 என்னாச்சு? ஏய் வாங்கடா, நீ தூங்குடா. வாங்கடா டேய், வாங்கடா. ஐயோ, அக்கா வாங்கடா முதல்ல சீக்கிரம். அக்கா தூக்குடா வேகமா தூக்குடா. கிளவி போயிடுச்சா? ஏய் போடா, அக்காக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்களை கொண்டே போடுடா. அக்காக்கு ஆல்ரெடி ஆயிடுச்சுடா. கொளுத்தி விட்டுறேன்டா நானே. நீ கொளுத்துற உங்க அக்கா கூட சுடுகாடு கொளுத்துற. போடா. டேய் படிக்கட்ட பாத்துறடா, தடிக்கிறிக்கு கீழ விழுறடா. வாங்கடா. தமிழுக்கு வாரிசு வேணும்னா எங்க தங்கச்சி பொண்ணு கிட்ட வந்து நீ உன் பரம்பரைக்கு கடைசி வாரிசு அந்த சுகர் வந்த தாத்தா தான்டா. உன் தங்கச்சி எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு பாக்கலாம்டா. அது நடந்தா என் தம்பியோட தான்டா. பாக்கலாமா? டேய் உன் குடும்பத்தை அசிங்கப்படலாம விட மாட்டேன்டா. இருக்காங்களே நைஸா போயிருவோம். அந்த பிள்ளைக்கு எப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமோ. அடுத்த மாப்பிள்ள வரும்போது சொல்லி விடு கார்த்தி. ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா? அதை எடுத்து கட்டிக்கிட்டேன். சரி போயிட்டு வா போ. உன் தங்கச்சி கல்யாணம் முடியறதுக்குள்ள இது தனியா ஒரு மளிகை கடையை போட்டுரும் போலயா? அண்ணே அக்காவுக்கு பிபி அதிகமா இருக்குண்ணே. அவங்களுக்கு அதிர்ச்சியான செய்தி எதுவும் சொல்லாதீங்க. சரிங்க. அவங்கள பத்திரமா பாத்துக்குங்கண்ணே. சரிங்க டாக்டர். பாட்டு வரேண்ணே. அண்ணே அவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணே. அவங்கள அங்கேயே முடிச்சு விட்டு வந்திருக்கணும். அவசரப்படாதடா. இதை நேக்கா தான் கொண்டு போகணும். நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏங்க டென்ஷன் ஆகாதீங்க, மோர் குடிங்க. அப்பா இப்பதான் ஜமீன் பொண்டாட்டி மாதிரி இருக்கா. அம்மா இந்த புடவை கட்டினாலும் சின்ன புடவை மாதிரி. போடி உள்ள. நீங்க என்னடா வரிக்க? போடா. அன்னைக்கு கோபப்படுறாரு புரியலையே. என்ன நடக்குதுங்க? பங்காளி டென்ஷன் ஆக வேண்டிய நானே அமைதியா இருக்கேன். நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? சும்மா இருப்பாங்களே, உனக்கு ஒண்ணும் தெரியாது. விஷயம் தெரியாம பேசிக்கிறீங்க. எல்லாரும் மருந்து குடிச்சு சாகலாம் பேசாம. என்ன இப்ப சரக்கு சாப்பிடுறியா? நான் என்ன அதுக்காக டென்ஷன் ஆக நினைச்சிருக்கியா நீ? இப்ப வேணாம்னா விடு. இல்லப்பா அப்படி சொல்ல. நானே சாப்பிடுறேன்ப்பா. குவார்டர் போகுது வந்து தொலை. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வரவா எப்படி? ஆக்டிங்க போடாத, எல்லாம் அவங்க எடுத்து வைப்பாங்க. சரி ரைட். டேய் இதெல்லாம் எடுத்து வைங்கடா. பங்காளி குவார்டர்னு ஒரு இதுக்காக சொன்னேன். புல்லு தாங்க இன்னைக்கு. யோ கார்த்தி, ஜமீன் வீட்டு சம்பந்தம் கிடைச்சது கண்டுக்காம போற. எல்லாம் உன்னாலதான்டா பங்காளி. அவன பங்காளி சரக்கு அடிச்சு போய் சண்டை போடுவோம். பங்காளி சொன்னா கேளு பங்காளி. அவன் மண்டையை உடைக்கிறோம். உடனே போய் சண்டை அடிக்கிறோம். உன்னை யாரையா என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னது? பங்காளி இரு பங்காளி, நான் பேசிக்கிறேன். அது உன்னைய மாதிரி பாத்தீங்கன்னா வேலைக்கு போற வேலை மட்டும் பாரு. நான் என்ன வேற மாப்பிள்ளை பாக்குறேன்ப்பா. குடும்பத்தை பத்தி என்னடா பங்காளி? அவனை விட்டுலாம் பண்ணிடுறேன். சரக்கு தான் முக்கியமா. குழம்பு வச்சிருக்கேன் வாடா. அந்த குழம்புல விஷத்தை வச்சு புடிச்சிட்டு கூத்து. பங்காளி நீ எதுக்கு இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க? நம்ம தங்கச்சிக்கு அமையாம யாருக்கு அமையா போகுது? ஐயா விடு. சரக்கு அடிக்கிற நேரத்தில் போய் அந்த வேட்டைக்காரன்ட்ட வெட்டி அம்படுத்திருக்க. சரக்க போடுறான், போட்டு அவனை போய் கொடூரமா அம்பளுக்குறான். சரியா? சாதாரணமா நம்ம சண்டை வளம் வாங்கிட்ட நல்லா சரக்கு கின்னு ஏற்றிட்டு போய் அவன் குடும்பத்தையே நடுரோட்டில் எடுத்து 7 ரூபாய் கூட்டிடுவா. இதுக்கு போய் நம்ம மூஞ்சியை தொகை போட்டு உட்காந்துருக்க. நான் உன்னைய விட கோவக்காரன் தெரியுமில. இருந்தாலும் ஏன் பொறுமையா இருக்கேன். பக்காளி என்ன லூசு தனமான வேலையை பாத்துக்கிறியா? முதல்ல அடிக்கும் போது இப்படி கல்பா அடிக்க கூடாதியா. அடைச்சுக்கிருமியா. ஐயா இப்படியா படக்குன்னு எடுத்து குடிக்கிறது? ஏப்பா ரைட் இருக்குமா வர்ற நீ?
இன்னும் ஒரு ரவுண்டு உள்ளே போயிருக்காரு, அதுக்குள்ளேயே ஒப்பாரி வைக்கிறாரு. புதுக்குடியாரன்ற காமிக்கிறான். பங்காளி, சரக்கு அடிக்கிறது ஒரு மாபெரும் கலை. இன்னிலிருந்து நீ ஒரு மாபெரும் கலைஞனே. அப்படி சக்குன்னு எடுத்து குடிச்சா பாரு, ஊர் குடியாரன் பூரா தோத்து போனாங்க. என் தங்கச்சிக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்ல, நல்லா அழகா தானே இருக்கு. ஆமா, அப்புறம் ஏன் அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது? ஒட்டு பகாலி, என் தங்கச்சிக்கு இந்த ஊர் உலகமே சுத்தி என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா கொண்டாந்து நிறுத்துறேன். நீ ஏன் பொங்குற? பங்காளி, ஜமீன்தார் பொட்டுன்னு ஒரு பிள்ளைய காமிச்சாங்க. அது நீ ஒரே ஒரு பார்வை பாத்தியா? அந்த பார்வைக்கு கடவுளை இந்த மொத்த மலையுமே சுத்தி வச்சையா. அப்புறம் தாயா சொல்றேன், அது ஜமீன்தார் பொட்டு இல்ல பொட்டாட்டிட்டு. இது கூட பரவாயில்லையா? யாரு ஒரு பொம்பளைய காமிச்சாயா, அதுக்கு பேசாம பார்த்து குடிச்சிட அந்த மலையில இது கூச்சலாமையா கூச்சலாமையா. நான் என்னடா பேசிட்டு இருக்கேன்? என் தங்கச்சியை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ அந்த நாரப்ப குடும்பத்தை பத்தி பேசுறீடா லூசுப்பல. அப்படி இல்ல பங்காளி, என் தங்கச்சி என் குடும்பத்தை அவமானப்படுத்தின அந்த ஜமீன்தார உண்டு இல்லைன்னு பண்றா இல்லப்பா. பங்காளி, ஏ பங்காளி, ஏய் எந்திரியா, யோ எந்திரியா. பங்காளி, வேட்டைக்காரன் செத்துட்டாயா? வேட்டைக்காரன் செத்துருவான் பங்காளி. செத்துருவானா? பங்காளி, ஏன் ஜாக்கையும் குடிச்சு விட்டு சும்மா நினைச்சா உளரா சார் படியா பங்காளி. யோ பங்காளி, நான் உளரலையா. படியா. யோ எந்திரியா பங்காளி, சொல்றது கேளு. வேட்டைக்காரன் செத்துருவாயா? செத்தா செத்துரு போறாயா அவன். சரக்கு அடிச்சோமே தெரியாத அளவுக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டான் பத்தியா, அதுக்கு தான் மழை மரம் அடிச்சுட்டு போறாள் வேட்டைக்காரன். யோ நில்லியா, யோ நில்லியா, உன்னதாயா. வா பங்காளி, பரா பங்காளி, வண்டியெல்லாம் நடந்தே போய் பிடிச்சிடலாம். நீ என்னைய பள்ளத்துக்குள்ள இறக்கி விட்டுறாத, பாத்து பாத்து போ. ஏய் வேட்டைக்காரா, ஏய் இல்லையா இல்லையா, யோ இரியா, உள்ள போகாதயா, நான் சொல்றதை கேளியா. காலையில தான் வந்து வீட்டுல உம்படுத்தீங்க, மறுபடியும் மறுச்சு உம்படுத்துறீங்க. காட்டுக்குள்ள போகாதயா, உன் உயிருக்கே ஆபத்து இருக்கியா. 20 வருஷமா போயிட்டு இருக்கேன், இவ்வளவு நாள் நடக்கதா, போத நடக்க போதா? போயா. ஆமா, எனக்கு தெரியும். சிங்க முறியா சுட்டு சொல்லிட்டாரு. போயா, வேலை இருந்தா போகாதயா, இல்லையா, சொல்றதை கேளியா. யோ போனா போட்டு மங்காளி, உனக்கால நம்ம அடிச்ச தருக்கு பூரா இறங்கி போச்சு. இப்ப மறுபடியும் நீ வாங்கி தருவியா? இதுதான் மழை பேர போய் அடிச்சோமா பங்காளி. உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு சாக விடலாமா? செத்தா செத்துட்டு போறா, வேலை இருந்து என்ன வர போகுது? நீ வா பங்காளி, அடிச்சது பூரா இறங்கு. பங்காளி, அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. பங்காளி, நான் தான் சொன்னல வேட்டைக்காரன் செத்துருவான்னு. இப்ப உள்ள போய் அவனை விலங்கு ஏதோ அடிச்சிருச்சு. அவன் செத்துட்டான் பங்காளி. ஊருக்குள்ள தகவல் சொல்லிடலாமா? அப்படி சொல்றதுல உண்மையா பங்காளி? உண்மைதான் பங்காளி. நில்லியா நில்லியான்னு எவ்வளவோ சொன்னமே, கேட்காம உள்ள போய் மாட்டிக்கிட்டானே. இப்ப இப்படி ஆகி போச்சு. நம்ம அவ்வளவு சொல்லி அதை மதிக்காம போயிட்டானே. போய் ஊருக்குள்ள சொல்லிடுவோம். ஆமா பங்காளி, சொல்லிடுவோம் பங்காளி. முருகா, நீங்க என்ன போலியா? போல. வீட்டுக்கு வாங்க, கறி கஞ்சி சாப்பிட்டு போலாம். போ வர்றப்போ. இந்த நல்லா கிழங்கு முட்டை மாதிரி போய்க்கிறியா? மிருகு அடிச்சிச்சு, கிருகு அடிச்சிச்சு, உயிரை வாங்கியிருக்க. எப்பா நீ பேசாப்பா, மூளை கொண்டு நீ வீட்டை இறக்கிறப்பா. அடிச்சு சரக்கு பூரா இறக்கிடுச்சு, மறுபடியும் 130 கொடுத்தே ஆகணும்.
எந்திரி பகாலி, எந்திரி பகாலி, வா பகாலி. என்ன பங்காளி? பகாலி நீ எந்திரி, முதல்ல எந்திரி. ஏன் எந்திரி பங்காளி? பகாலி. என்ன ஐயோ நீ வா பகாலி, வா பகாலி, காலங்காத்தால வந்து என் பங்காளி நிமிஷம் வா பகாலி, நான் சொல்றேன் வா என்னன்னு சொல்லு பங்காளி. பகாலி, சீக்கிரமா வா பகாலி, என்னையா சொல்றேன் நீ எடு. என்ன வேட்டைக்காரன் வீட்டுல எவ்வளவு கும்பல? இங்கே நீ பாட்டி வா பகாலி, வா. ஐயோ முருகா, சிங்க மாதிரி வேட்டைக்கு போனாரு என் சாமி. வீட்டுக்கு வந்து நெஞ்ச பிடிச்சிட்டு படுத்தவர் அப்படியே போயிட்டாரப்பா கார்த்தி. முருகா பாரு, முருகா பாரு, நீ யாரா உனக்கு பாப்பா, யாரு உனக்கு கறி கொண்டு வந்து கொடுப்பா முருகா. ஏண்டா ஏதோ அந்த பெரிய மனுஷன் தெரியாம ஒரு வயசானவன தங்கச்சி பொண்ணு பார்க்க வரச்சிட்டான், அதுக்காக அந்த கதையவே முடிச்சிட்டேன். யோ பங்காளி, நீ எப்படி பேசிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் வா சொல்றேன். பங்காளி, என் கனவுல ஒருத்தன் முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு பெரிய மீசை வச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் சந்தனம் பூசிக்கிட்டு காலில் சலங்கைய கட்டிக்கிட்டு வெள்ளை குதிரையில கையில சாட்டையை சுத்திக்கிட்டு வருவான் பங்காளி. அவன் வந்து எது சொன்னாலும் அப்படியே எனக்கு நடந்துருது. அவன் தான் வந்து இது மாதிரி உங்க ஊர் வேட்டைக்காரன் மாரிமுத்து செத்துருவான்னு சொன்னான். அதே மாதிரி செத்து போயிட்டான். அட போயா பங்காளி. என்னடா கேன போய் நினைச்சா? இத சொன்னா எவனா நம்புவானா? ஊருக்குள்ள போய் இதை சொன்னு நம்மள கிரிக்கன்னு சொல்லி கட்டி போட்டுருவாங்க. யோ பங்காளி, இதே சாட்டைக்காரன் வந்ததே உங்க அம்மா செத்து போயிரும்னா அதே மாதிரி செத்து போச்சுல்ல. கொஞ்ச நேரம் தாடா. ஏய் தமிழே, விளையாண்டது போதும், போய் பாடு. ஏலே கார்த்தி, எவ்வளவு நேரம் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே இருப்ப? அப்பா ரூம்ல டானிக் இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு ஓடியா. ஓடு சீக்கிரம் வா. தேனு குட்டி, தூக்கம் வருதா? தூங்கடி செல்லம். குடிச்சியா? குடிச்சிட்டேன். வா வந்து படு, திரும்பி படு, கண்ணு மூடி தூங்கு. அம்மா செத்துருவாடா. நான் 12வது படிக்கும்போது பத்மான்னு ஒரு பிள்ளை விரும்பினல. ஆமா. அன்னைக்கு பள்ளிக்கூடம் கடைசி நாளுங்கிறதுனால பத்மா கிட்ட எப்படியாவது லவ்வா சொல்லிடலான்ட்டு போனேன். அதுக்குள்ள பசங்க என்னை லவ்வா சொல்ல விடாம தடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. லவ்வா சொல்ல முடியலங்கிற சோகத்துல அவங்க அடிக்க வச்சிருந்த கல் எடுத்து நான் குடிச்சிட்டேன். அடுத்த நாள் அவ ஊருக்கே போய் லவ்வா சொல்லிடலான்னு வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். காதலி செத்துருவாடா. என்னப்பா என்னாச்சு? அந்த பிள்ளை ஒரு பையனை காதலிச்சுச்சான். அந்த பையன் இன்னொரு பிள்ளையோட ஓடி போயிட்டான். அதனால இந்த கழுதை தூக்கு போட்டு செத்து போச்சு. கருமம். வாயா. அதே சாட்டைக்காரன் இப்ப வந்து வேட்டைக்காரன் செத்து போயிருவான்னு சொன்னான். அதே மாதிரி செத்து போயிட்டான் பங்காளி. சரி பங்காளி, இத்தனை வருஷம் கழிச்சு அந்த சாட்டைக்காரன் இப்பயே உன் கடவுள் வந்து இதை சொல்றான். அதான் எனக்கும் தெரியல பங்காளி.
பங்காளி அந்த சாட்டக்காரன் உன் கடவுள் வந்து என்னைய பத்தி ஏதாவது சொல்லியிருக்கானா? என்ன யோசிக்கிற பதறது பங்காளி? சொல்லியிருக்கானா சொல்லு. இல்ல பங்காளி, இதுவரையும் சொல்லல. பங்காளி இதுக்கப்புறம் அந்த சாட்டக்காரன் உன் கடவுள் வந்து என்னை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி முத்தாலம்மன் கோயில முதல்ல மந்திரிச்சு ஒரு துணுரை பூசுவா. பங்காளி நீ ஒண்ணு பண்ணு, இனிமே கனவே காணாத. இல்ல நீ தூங்கவே தூங்காத. அம்மா, சாட்டக்காரன் இனிமேல் என் கனவுல வராம நீ பாத்துக்கணும். இவன் கனவுல நான் வந்துடாம பாத்துக்கமா. உன்னை நம்பிதான் போறேன், காப்பாத்துமா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. ஐயம்பாளையம் கார்த்திங்களா? ஆமா. நான் வத்தலக்குண்டுல இருந்து பேசுறேன். உங்க தங்கச்சிக்கு வரன் பார்க்கதான் கேள்விப்பட்டேன். இல்லங்க, இப்போ அத பத்தி பேசுறதுக்கான சூழல் இல்ல. நீங்க அப்புறம் தம்பி பேசுங்க. தம்பி வச்சிடாதீங்க. சொல்லுங்க. உங்க வீட்ல நடந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். நல்லா விசாரிச்சிட்டோம். நடந்தது நடந்து போச்சு. இனி நடக்க போறது என்னன்னு பாப்போம். உங்க வீட்ல எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. சரி, எந்த ஊர் சொன்னீங்க? வத்தலக்குண்டு. என் பேரு கிருஷ்ணன். சரி, டீட்டெயில் அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க தம்பி. நான் பேசிட்டு கூப்பிடுறேன். சரிங்க தம்பி. மாப்பிள்ளைக்கு வயசு என்ன? என்ன வேலை பாக்குறாரு? மாப்பிள்ளைக்கு வயசு 28. மில்லுல சூப்பர்வைசரா வேலை பார்க்கறான். மற்ற சரி. விவரங்களை உங்க வாட்ஸ்அப்ல நான் அனுப்பி விடுறேன். டீட்டெயில் அனுப்பிச்சு விடுங்க. சரி. என்ன பங்காளி? வத்தலக்குண்டுல இருந்து தேனை பொண்ணு பார்க்க வரேன்ட்டு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஃபோன் பண்றாங்க. இப்போ ஏற்கனவே தேனை அப்செட்ல இருக்கு. இந்த நேரத்துல போய் இதை எப்படி அதுகிட்ட சொல்ல முடியும்? என்ன பங்காளி, கோயிலேருந்து வெளியே வரும்போது ஃபோன் வந்திருக்கு. அவ்வளோ உனக்கு டவுட்டா இருந்தா பத்தலை குண்டு தானே, நீ ஃபுல் டீட்டெயில் வாங்கிடுவேல. நம்ம லோக கேட்டு நேராக போய் விசாரிச்சுட்டு வந்துடுவோம். சரி, யோசிக்காதவா. லோகே இங்க வா. மாப்பிள்ளை எங்க இருப்பாரு? இப்போ போன பார்க்கலாம். டாக்டர் தான் இருப்பாரு. டாக்டர் பாருங்க. ஏய் பங்காளி, மாப்பிள்ளை இன்னும் பண்ணிருக்காரியா? 50 ரூபா கூட வெளியில போக கூடாது. என்ன கோபப்படுறாருப்பா. நீ படிக்கிற வேலையை பாரு. ஃபீஸை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நல்ல ஆளதான் இருக்காப்ல. தேனுக்கு ஏத்த மாப்பிள்ளை தானே? ஆமா பங்காளி, சூப்பர் மாப்பிள்ளை. தேனுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இந்த மாப்பிள்ளைய. அண்ணே, இங்க கிருஷ்ணன் வீடு அந்த 2வது தெரு உள்ள. தேங்க்ஸ்ண்ணே. இரு பங்காளி, ஆள் எப்படி தங்கச்சிக்கு மாப்பிள்ளை போகலாம். அதான் சரி. மாப்பிள்ளை நல்லா விளையாடுறாப்புல இல்ல? ஹெல்த் கான்சியஸ். நம்ம தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ளை தான். பங்காளி, மாப்பிள்ளை நல்ல ஆளா இருக்காப்ல. கச நீட்டாம சக்குன்னு முடிச்சு விடுங்க. நிப்பாட்டி. என்ன பங்காளி? பங்காளி, இது மணிமாமா தானே? அட ஆமா. என்ன இங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன்? இதுதான் கொத்த மதுரைக்கு போயிருக்காரு, உசலமுட்டி போயிருக்காரு சொல்லிட்டு தெரியுதா? நீ போ, நான் பாத்துக்கிறேன். இருக்கு அந்த அலாரத்துக்கு. உங்களை பார்த்ததும் என் போன புருஷன் ஞாபகம் வந்துச்சு. அசல் அதே மாதிரி இருக்கீங்க. பொண்ணு பிடிச்சிருக்கு. கடதாச்சி போடுறீங்களா? மதனி, அண்ணன் எங்க? உள்ள இருக்காரு. கூப்பிடுறீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? என்னங்க? மஞ்சு, ஐயா நீ இங்க வாமா. இந்த வரேங்கய்யா. அண்ணே, என்ன கார்த்தி? தேனுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்திருக்கேன். தேனே, தேனு, நீ போய் பேசு போ. போப்பா. தேனு. தேனு. அண்ணா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல கல்யாணம் எல்லாம் வேணான்னு. அப்புறம் ஏன்னு நீங்களாம் திரும்ப திரும்ப அசிங்கப்படுறது என்னால தாங்கிக்க முடியலன்னு. அதுக்கு இல்லம்மா, இந்த அண்ணா மாப்பிள்ளைய நானே நேர்ல போய் பார்த்துட்டு வந்தம்மா. வயசு 28, நல்ல குடும்பம். மாப்பிள்ளையும் நல்ல ஆளாத்தான் தெரியுறாப்புல. எனக்காக இந்த ஒரு வாட்டி ஒத்துக்கம்மா. இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா இனிமேல் கல்யாண பேச்சே பேச மாட்டோமா? ஓகேயா? ப்ளீஸ்மா, ப்ளீஸ். என்னமோ பண்ணுன. சரிப்பா, நான் போய் அப்பாட்ட சொல்லி ஆக வேண்டியதை பாக்குறேன்.
ஹலோ ஹலோ கிருஷ்ணன் பேசுறேன். சொல்லுங்க. நாங்க ஐயம்பாளையம் வந்துட்டோம். வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே. கார்த்தி வீடுன்னு கேளுங்க. நிறைய கார்த்தி இருக்காங்களா? எந்த கார்த்தின்னு கேக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் கடை கார்த்தின்னு சொல்லுங்க. அத சொன்னாலும் தெரியலன்றாங்களே. தபால் கார்த்தின்னு கேளுங்க. சொல்லிட்டாங்க தம்பி. சரி வாங்க வாங்க. தேங்க்யூ. அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாப்பா. அம்மா என்ன மிட்டாய் வேணுமா? அம்மா அம்மா ஐயா பஞ்சு பாத்துமா. பங்காளி பங்காளி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் டீ கிட்ட வந்து தபால் கார்த்தி விடுது தபால் கார்த்தி விடுதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாம எவனா அண்டர் கிரவுண்ட் வேலை பாக்குறேன் பங்காளி. அவனை சும்மா விட பங்காளி. அவன சரி விட அப்புறம் பார்த்து. அப்பெல்லாம் விட முடியாது பங்காளி. அவனை ஆளை கண்டுபிடிச்சா அவன் ஆத்த அப்பல இருந்து அவன் வீட்டு நாய்க்குட்டி வரைக்கும் அசிங்கமா கேள்வி கேட்டு அவனை நாக்க பிடிச்சி சாக வைக்கணும் பங்காளி. சரி விடு பங்காளி. இதை தெரியாம சொல்லிருப்பேன். ஐயே தெரியாம பேசிருப்பானா? நீ பாட்டுக்கு பேசாம இருப்ப பங்காளி. அவனை பழைய செருப்படுத்தி அவன் வாயில கப்ப சொல்றேன்ல. தெரியாம பேசிருப்பானு சும்மா அதே பேசிக்கிட்டு. ஐ முறா என்ன பங்காளி படக்கு நீ மேல கோபம் பங்காளி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. அப்பா அண்ணே வந்துட்டாங்க. இறங்குமா. வாங்க வாங்க. வந்துட்டாக. மூஞ்சிய உருண்டு வச்சுக்கிருக்காம கொஞ்சம் சிரி. ஐயா இவன் தான் என் மூத்த மகன் அழகரு. மில்லுல சூப்பர்வைசரா வேலை செய்யறான். இவ என் பொண்ணு கொடிமலர். ட்ரிபிள் இ முடிச்சிட்டு கோயம்புத்தூர்ல எலக்ட்ரிக்கல் கம்பெனில வேலை செய்யறான். எலக்ட்ரிக்கல் கம்பெனியா பங்காளி? அவங்க எலக்ட்ரிக்கல் கம்பெனி, நீ எலக்ட்ரிக்கல் கடை, ரெண்டுக்கும் கரண்ட் கனெக்ஷன் கரெக்டா இருக்கும். சும்மாரியா? பஞ்சாயத்து கூட ஆபீஸ்ல வேலை பார்க்கறான். எல்லாம் விசாரிச்சுட்டு தானே வந்திருக்கோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பையனுக்கு மேஷ ராசி ரிஷப லக்கணம், பொண்ணுக்கு மிதுன ராசி கடக லக்கணம். இப்ப கல்யாணம் ஆகுறங்கிறது விதி. ஏன்னா குரு சரியான வீட்டுல உட்காந்துருக்கான். அதாவது குரு ஓரையில என்னன்னா. சும்மா இருக்க மாட்டீங்களா? இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. நாம பொண்ணு பாத்துலாங்களா? பாத்துடலாமே. தேனு ஆமா பெரியவங்களுக்கு கொடுமா. அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. தேங்க்யூ. பொண்ணு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. உடனே பேசி முடிச்சிருக்கு. ஐயா உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனப்பூர்ண சம்மதம். அப்புறம் என்னப்பா மாப்பிள்ளை பொண்ணை பிடிச்சிருச்சுல்ல? என்னப்பா செய்முறை என்னங்கறத பத்தி பேசிருங்க. ஆரம்பிச்சிட்டான்ல. செய்முறை என்ன செய்முறை? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னீங்கன்னா, பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட்டு நாங்க இங்க வரல. உங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும். மகாலட்சுமி மாதிரி என் மருமக வீட்டுக்கு வந்தா போதும். அப்புறம் என்ன நல்லா பார்த்து முடிச்சு விட வேண்டியதானே? இன்னைக்கே நல்ல நாள் தான். நல்ல காரியத்தை ஏன் தள்ளி போடணும்? வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்குவோம். இன்னைக்கு பூ முடிச்சுக்கலாம். கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயம் பண்ணிக்குவோம். அப்ப எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? சரிதானப்பா. ஒரு நிமிஷம். எங்க எல்லார் சம்மதத்தை விட பொண்ணோட சம்மதம் தான் எனக்கு முக்கியம். பொண்ணுக்கு சம்மதம்னா எங்க எல்லாத்துக்கும் சம்மதம். டேய் போய் தேனுகிட்ட கேட்டு வா. ஓ தேனு அண்ணே மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா?
நீங்க பார்த்து எது செஞ்சாலும் சரிதானே? சரி, அப்போ மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். ஐயோ வேணாண்ணே. அதாம்மா நானும் போய் வேணான்னு சொல்லிடுறேம்மா. அண்ணே வேணாங்கிறது வேணாண்ணே. அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்குண்ணே. ஏய். என்னாச்சு? தேனுக்கு சம்மதமா? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒரு நல்ல நாளா பார்த்து எல்லாருமா சேர்ந்து போய் தாலி செய்ய கொடுத்துடலாம். சம்மதமா உங்களுக்கு? ஊரென சம்மதம். அப்புறம் என்ன, தட்டை மாத்திரலாம்ல? மாத்தி முடிச்சு விடுங்க. மாத்திக்கலாம். பையன் நல்ல அருமையான பையன். அத்தை வரல. வந்திருந்தா அப்படிதான் சொல்லி ஐயோ பஸ் டயர் பஞ்சர் பண்ணி விட்டுட்டாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்துட்டு போயிட்டாங்களா கார்த்தி? போயிட்டாங்க அத்தை. ஐயோ நான் மாப்பிள்ளைய பார்க்க முடியாம போச்சேடா. நீ பாத்துட்டாலும் நல்ல ராசிக்கார அத்தை. அத்தை, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைய பாத்துக்கலாம் அத்தை. நீங்க உள்ள போங்க அத்தை. ஏத்த இந்த தடவை மாமா ஆண்டி வீட்டுக்கு போயிருக்காருல. ஏல முருகா, எப்படிடா கரெக்டா கண்டுபிடிச்ச? ஓ மாமா ஆண்டி படிக்கிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு தெரியாதா? போ 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 போ. ஆஹா, ஏய், அங்க அடிக்கிறேன்னு டேய், இத நேரடி அடிக்க சரிண்ணே. கூடாதா? அங்க அடிச்சு அடிக்கணும். அடி பார்க்கலாம். இப்ப பாருங்க. ஐயா, அன்னைக்கு ஐயம்பாளையத்துல நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாயிருச்சாமியா. வர மூத்தத்துல கல்யாணமாமியா? அண்ணே, அவன் குடும்பத்தை கண்டம் துண்டமா வெட்டி போட்டு வரானே. டேய் நில்றா. இப்பதானே சொன்னேன், எதை செஞ்சாலும் நாசுக்கா செய்யணும். நீ போடா. என்னண்ணே? கரித்தூரி வண்டே. டேய் கரித்தூரி, எங்க போய் தொலைஞ்சானுங்க? வண்டே எங்க போ? ஐயா எங்கடா போயிருந்த? சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஐயா. நீ? ஐயா வெளிக்கு போயிட்டு இருந்தேன் ஐயா. சரி, நீங்க ரெண்டு பேரும் கார்த்தி வீட்டுக்கு போங்க. அங்க வேலைக்கு சேர்ற மாதிரி சேர்ந்துருங்க. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அப்பப்ப எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் ஃபோன் பண்ணுவேன். சரிங்க. இப்பவே கிளம்புங்கடா. ஐயா சாப்பிட்டுட்டு இருந்தேன், பாதியோட வந்துட்டேன். முடிச்சிருவா? நன்றிங்க ஐயா. நானும் பாதிலே வந்துட்டேன். ஒருத்தருந்து பாரு என்ன நடக்க போகுதுன்னு. எப்பா கார்த்தி, கல்யாண வேலைக்கு ஆள் வேணும் இருந்தல்லப்பா. இவங்கதான் வெளியூருக்காரங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க. வேலைக்கு வச்சுக்கிறீங்களா? இங்க வாங்கய்யா. வணக்கண்ணே. வணக்கம். உன் பேர் என்ன? கரித்துணி. உன் பேரு? வண்டு. பேரை வைக்க சொன்னா வேற எதையோ வச்சிருக்கீங்க. என்னமோ வச்சுட்டு போங்க. சொல்ற வேலையெல்லாம் செய்வீங்களா? சொல்லாத வேலையும் செய்வோம். சொல்லாத வேலை செய்யறவங்க எல்லாம் எங்களுக்கு வேணாம். நீ வேற வேலை. ஐயோ சொல்ற வேலை செய்றேன், சொல்ற வேலை செய்றேன். ஐயா காலைல வீட்டுக்கு வா. சரிங்கண்ணே. எடுத்துக்கங்க மாமா. தேங்க்ஸ்ங்க. ஐயோ ஜில்லுன்னு சளி பிடிச்சிரும். சொல்லு பங்களே. மாமா, அவருக்கு ஏன் தபால் கார்த்தின்னு ஊருக்குள்ள பேர் வந்துச்சு? உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அது ஒரு குட்டி ஸ்டோரிமா. சின்ன வயசுல கார்த்திக்கு ஸ்கூல் போகும்போது புது புது ட்ரெஸ்ஸா போட்டு அனுப்புவேன். ஆனா வரும்போது என்ன பண்ணுவானே தெரியாது. ட்ரௌசர் ஓட்டையாக்கிட்டு வருவான். அந்த ஓட்டையில பசங்க துண்டு சீட்டை போட்டு தபால் கார்த்தின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொன்னா அவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். கூப்பிட்டு ஊருக்காரங்க எல்லாருமே அவனை தபால் கார்த்தின்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளையே நானே அப்படிதான் கூட ஆரம்பிச்சிட்டேன். பேர் நல்லா இருக்குல்ல? என்ன ஒரே சிரிப்பு? ஒண்ணும் இல்லங்க. அம்மா அப்பா வந்துட்டாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்ப வந்தீங்க? வாங்க வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? கொஞ்ச நேரம் ஆச்சு. போன இடத்துல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பத்திரிக்கை அடிச்சு எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்தோம். ரொம்ப சந்தோஷம். வரமா? சரிங்க மாமா. அம்மா, இவரு எனக்கு என்ன முறை வேணும்? அவரும் உனக்கு மாமா முறை தாண்டி வேணும். வாங்க வாங்க போங்கப்பா. கார்த்தி மாமா, உங்களுக்கு ஏன் தபால் கார்த்தின்னு பேரு வந்துச்சு? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க.
சின்ன வயசுல நிறைய காதலர்களுக்கு தபால் கொடுத்து உதவி செஞ்சேன். அதுல இருந்து தபால் கார்த்தின்னு கூப்பிடுறாங்க. சொன்னாங்க மாமா சொன்னாங்க. டவுசர் ஓட்டக்குள்ளேயே எல்லா லெட்டரும் போட்டாங்களாமே. எதுவும் சரியா போய் சேர மாட்டேங்குதாமே. இப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு ஓட்ட பார்த்து ஓட்டுற. கல்யாண மேளம் கொட்டும் காலம் கை நீட்டும் தூரம் வந்ததே. கண்ணாடி வளையல போல அண்ணன் நெஞ்சு வண்ணமானதே. ஊரில் ஓர் தேராய் நான் வீதி எங்கும் சுத்தி வருவேன். வாழ மரக்கோலையா அட தங்கச்சிக்கு வெக்கம் வந்ததே. கையில் மருதாணி காதில் திருகாணி பட்டு சேல பட்டாம்பூச்சியே. கல்யாண மேளம் கொட்டும் காலம் கை நீட்டும் தூரம் வந்ததே. ஓ மச்சானின் வீட்டுக்குள் தங்கச்சி வாழ சீர் வாங்கவே. சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து நாம் போகிறோம். அழகாய் சீசெட்டு கூற போடவைய காஞ்சி பட்டு கழுத்தில் நகை நட்டு அட பழ பழ வரிசை தட்டு தாலி கொடி வாங்கிட போறோம். தங்கச்சி தான் வாழ்ந்திடவே. கல்யாண மேளங்கொட்டும் காலம் கை நீட்டும் தூரம் வந்ததே. கண்ணாடி வளையல போல அண்ணன் நெஞ்சு வண்ணமானதே. தெம்மாங்கு கச்சேரி அம்மானின் காதில் நான் கேட்கிறேன். மின்சாரம் எங்கேயும் கண்ணாடி கோலம் நான் பார்க்கிறேன். பல நாள் ஆசைதான் அது பறித்தது தாயே தாயே. ஓர் பூமீது சிறு பனித்துளி நீயே நீயே. சந்தனத்தில் நீந்திடும் தங்கை சந்தோஷத்தை நான் அறிந்தேன். கல்யாண மேளம் கொட்டும் காலம் கை நீட்டும் தூரம் வந்ததே. ஓ வாங்க வாங்க வணக்கம். வாங்க வாங்க வாங்கயா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? உள்ள போங்க. ஏய் உனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் டி. நீங்க கொஞ்சம் சும்மா மாப்பிள்ள வந்துட்டாங்க. மாப்பிள்ள. வணக்கம் வணக்கம் வாங்க மாப்பிள்ள, வாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. வணக்கம் வணக்கம் மாப்பிள்ள. கைய கொடுங்க. வாங்க. ஃப்ளெக்ஸ் பாத்தீங்களா? எல்லாம் நம்ம ஏற்பாடு தான். பார்த்தேன். மாப்பிள்ள போட்டோட உங்க போட்டோ ரொம்ப பெருசா இருக்கு. அப்படிதான் இருக்கும். காசு நாள்ல கொடுக்குறேன். என்னென்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுடைய அம்மா இருக்கு பத்தியா? ஆமாண்ணே. ஆளு பல்கா இருக்கு ஆனா மனதளவுல வீக்கா இருக்கு. ஆமா. அதை டார்கெட் பண்ணணும்னு வச்சுக்கேன் ஒர்க் அவுட் ஆயிரும். எல்லாரும் உன்னை கூப்பிடுறாங்கனே. நான் வந்துட்டேன். வாங்க போலாம் வாங்க போலாம். இருடா. ஐயோ என்னாச்சு? என்னடா? ஐயோ ரொம்ப வலிக்குதா? சே ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? கதவுல இடிச்சுக்கிச்சு.
விடிஞ்சா கல்யாணம்மா பத்திரமா பாத்துக்குங்க. நான் கடைசியா பாத்துக்கிறேன். பாவம். வணக்கம் வணக்கம். அந்த விளக்கையும் ஏத்துங்கோ. அம்மா ஆ விளக்கு அணைஞ்சிருச்சுமா. அண்ணன் காத்து கூட கல்யாணத்தை நிறுத்தும்டா. வாடா. விளக்கு அடைஞ்சு போச்சாமா. ஐயோ ஏன் இப்படி நடக்குது? திருவாளர் கிருஷ்ணன் திருமதி ஈஸ்வரி அவர்களின் புதல்வனான திருவளர் செல்வன் அழகர் என்பவருக்கும் திருவாளர் பரந்தாமன் தெய்வ திருமதி அழகம்மாள் இவர்களின் புதல்வமான குங்குமத்தி உனக்கு தெரியுமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க விளக்கேற்றும் போது புடவையில நெருப்பு பிடிச்சிச்சுமா. கேட்க போகுது. ஒன்றும் இல்லை, நீங்கள் படிங்க. சுபயோக சுபதினத்தில் விருச்சிக லக்னத்தில் இவர்கள் திருமணம் பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சோழி இருக்கு முருகா. எவ்வளவு பெரிய சோழியா தான் பரவாயில்ல. பேசாம என்னப்பா தட்டை மாத்துங்க. அப்புறம் என்னப்பா கரண்ட் வந்துருச்சு, தட்டை மாத்துங்க. மாத்துமோ. நிறுத்துங்க. எனக்கு ஏதோ தப்பா படுது. இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல. எதுவாக இருந்தாலும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சோன்னு பேசிக்கலாமா? செய்முறையில் ஏதாவது குறை இருந்தால் கூட சரி பண்ணிக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இது வேற. ஏங்க எந்திரிங்க போலாம். இருமா, வருது. உனக்கு என்ன ஆச்சு? முதல்ல வாங்க. உனக்கு சந்திராஷ்டமம். நீங்க சும்மா இருக்காங்க. இங்க வந்ததுல இருந்து சகுனமே சரி கிடையாது. வந்த உடனே பையன் தலையில இடிச்சிருச்சு, குத்து விளக்கு அணைஞ்சு போச்சு, கரண்ட் கட் ஆகுது, அந்த பொண்ணு புடவையில தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. இது என்னமோ எனக்கு சரியா படலங்க. அபசகுணமா இருக்கு. வாங்க போலாம். ஏமா இதுக்காகலாம் கல்யாணத்தை நிறுத்தலாமா? ஏங்க புறப்படுங்க. அழகரே கிளம்புடா. வாங்க. பேசிக்கலாம். ஐயோ நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாங்களே. ஒரு நிமிஷம் அமைதியா இருமா. அம்மா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேங்க. அம்மா வாமா. உனக்கு என்னமாச்சு? ஏமா இப்படி பண்ற? எனக்கு பிடிக்கலடா. ஏமா உனக்கு சந்திராஷ்டமம், வாயை திறக்காதுன்னு எத்தனை முறை சொன்னேன். சும்மா இருங்க. கடவுளே ஆண்டவனே, என் வேத்தியாளுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை? என்னம்மா இது வரைக்கும் நீ ஏத்தின விளக்கு அணைஞ்சதே இல்லையா? ஏன் என் நெத்தியில இது வரைக்கும் அடிபட்டதே இல்லையா? ஏமா இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்க? அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இதெல்லாம் ஒரு காரணமாமா? அம்மா அந்த பொண்ணு நிலைமையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. நல்ல குடும்பமா, தப்பா எதுவும் நடக்காது. நானும் ஒரு பொண்ணு தானம்மா. என்ன யாராச்சும் இப்படி சொல்லியிருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? சரிடா, என்னமோ போங்க. எனக்கு என் பிள்ளைங்களோட வாழ்க்கை முக்கியம். நீங்க நல்லா இருக்கணும். உன் இஷ்டம் போல பண்ணு. தேங்க்ஸ்மா. மன்னிச்சிருங்க தம்பி, தெரியாம நடந்து போயிருச்சு. இவ தான் என்னமோ சகுனம் தடங்கள் சொல்லி தப்பா பேசிட்டா. நல்ல நேரம் முடியதுக்குள்ளேயே நம்ம தட்ட மாட்டோம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். குடிகாரம் பையன். எடுத்து துளைக்க மாட்டானுங்களே. டேய் வண்டு, ஐயா எங்கடா இருக்க? என்ன பண்ற? ஐயா மண்டல இருக்கேன். என்னடா முழுகி பேசுற? யாராவது பக்கத்துல இருக்காங்களா? இல்லையா, ஆபீஸ் இருக்கேன் ஐயா. எச்சி, எங்கடா அவன் கறி துணி? கறி துணி வெளிக்கு போயிருக்கான் ஐயா.
ஐயா நிச்சயதார்த்த எவ்வளவு பிளான் பண்ணி நிறுத்தலான்னு பார்த்தேன் ஐயா, முடியல. முடிஞ்சிருச்சா? ஆமாங்க ஐயா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுயா. சரி நீ வை, நான் பாத்துக்கிறேன். ஏய் இந்த பேனரை திரும்புற இடத்துல கட்டு. ஏய் நல்லா இழுத்து கட்டணும்டா. சரிண்ணே, கொண்டு போய் வச்சிடுறேனே. ஏய் எத்தனை தடவைடா சொல்றது? சோதனையா போச்சு. ஏய் உன்னாலயே எனக்கு ஏய் மைக் செட்டு கல்யாண வீட்டுல போடுற பாட்டா அது. பாட்டை மாத்திய முதல்ல. அதே வேலை சொல்லிட்டு இருக்க முடியும். சொன்னதையே திரும்ப 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 ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பொறுமையா எடுத்து சொல்லு கேட்டுக்கலாம். என்னனே கேக்குறேன். நெஞ்சு வலி தான் வர வைக்கிறேன். வேற காலையில 4 மணிக்கு காயிலோடு வந்து போய் எடுத்து வந்துடுறேன். அந்த வேலையை பாருங்க. என்ன சித்தி பூ காலையிலக்குள்ள கட்டி முடிச்சிருவீங்களா? வலிக்குதுப்பா, காப்பி சொல்லு. இந்த காப்பி கொடுத்து விடுறேன். வாப்பா. சொல்லுங்க மாமா. அழகருக்கு கல்யாணமான கையோட ஒடிமலருக்கும் உள்ளூர் மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிச்சிடலான்னு இருக்கேன். ஆனா கட்டினா அமெரிக்க மாப்பிள்ளைய தான் கட்டுவேன்னு சொல்றா. இவ்வளவு பிரிஞ்சு நாங்க எப்படி இருக்க முடியும்? நீ கொஞ்சம் சொல்லப்பா. ஏய் பாட்டை மாத்திரா. அம்மா அப்பா சொல்ற பேச்சா கேளுங்க. சரி ஓகேங்க. கார்த்தி, இதுக்குன்னா இவருதே சின்னால பட்டி சின்ன தாத்தா. வணக்கம். இவரு நமக்கு தூரத்து சொந்தம். இவர்கிட்டதே உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன். நல்லா படிச்ச பிள்ளையா பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் 12th படிச்ச பிள்ளை. என்ன உனக்கு சம்மதமா? இவர் கல்யாணத்துக்கு வந்தோமா, வயிற்று ஒப்புனமா, மூட்டையை கட்டணுமான்னு போய்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்கூடாது. தொலைச்சு விடுவேன் பார்த்து. ஓ கார்த்தி, அந்த வரேனே. வா பங்காளி, ஆள் ஹாப்பியா லவ் பண்ணல வர்ற. ஏன் பங்காளி இருக்கிற வெறுப்புல நீ வேற. என்னாச்சு? இந்த புள்ள இருக்காளே கொடி, எப்ப பார்த்தாலும் ஐயோ மாமா ஐயோ மாமான்னு என் மனசுல ஆசையை விதைச்சிட்டு அவங்க அப்பன் கூப்பிட்டு சொல்றான், என் மக கட்டினா அமெரிக்கா மாப்பிள்ளையை தான் கட்டுவேன்னு அடம் பிடிக்கிறா, உள்ளூர் மாப்பிள்ளையை கட்டிக்க நீ புத்திமதி சொல்லியான்னு அந்த ஆளே சொல்றான். இது அப்படியே கொரட்டா மாதிரி உட்காந்துருக்கு. பங்காளிக்கு அமெரிக்கா எந்த பக்கம் இருக்கே தெரியாது. இதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எடுத்து அமெரிக்கா நடக்கிறத பேசுங்கப்பா. கசகசன்னு பேசாத குடிமுருகா. இதுக்கிட்ட அவன் கூட உட்காந்து தனியாக போடக்கூடாது. சரக்கு அடிக்க மாட்டேன் சரக்கு அடிக்க மாட்டேன் நம்ம கிளாஸ் எடுத்து பங்காளி இதுல அத்தை வேற கடுப்பேத்திக்கிட்டு இருக்கு. அங்கங்க உட்காந்து குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. காலைல ஏதாவது 7:30 எழுத்து கல்யாணத்தை வேற நிப்பாட்டிட போகுது. அதை கொஞ்சம் காலைல கல்யாணத்துக்கு வர விடாம கவலைப்படாம போய் படு. நாளைக்கு காலைல அத்தை கல்யாணத்துக்கு இருக்காது. சூப்பர் பங்காளி. யோ மாமா நீயும் பாத்துக்கியா? முருகா இன்னைக்கு நைட்டு நான் அவளை போடுறேன். ஏய் நாங்க என்ன பேசிக்கிருக்க, நீ என்ன பேசிக்கிருக்க? பெரிய முடிச்ச மாதிரி பேச இழுத்து அடிய. தங்கச்சி புருஷன் மச்சான் கல்யாணம் ஆகி 2 நாளைக்குள்ள செத்துருவாண்டா. மச்சான் கல்யாணம் ஆகி 2 நாளைக்குள்ள செத்துருவாண்டா. காலைல கல்யாணம் ஆச்சுன்னா மச்சான் செத்துருவாரு. ஐயோ தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடும். எப்படியாவது கல்யாணத்தை நிப்பாட்டணுமே. அண்ணா பேசிட்டு இருக்கா? அவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அண்ணா எங்க? அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கு. எங்கடா போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுங்க, வந்துருவாங்க. எங்கடா போய் தொலைஞ்சா? ஐயரே நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம். அண்ணா எங்கனே போச்சு தெரியலமா, ஊர் முழுக்க தேடிட்டேன், ஆளை காணாம. அண்ணே
எனக்கு எதுவும் சரியா படலண்ணே. எரியறது அமத்துனா கொதிக்கிறது நின்றோம் நீங்க. ஆனா பத்த வைக்கிறதுக்கே ஆள் இருக்குண்ணே. பத்த வைக்கட்டா. பத்த வச்சதுல எண்ணெயை ஊத்துனா என்ன ஆகும் பொறுத்திருந்து பார். பார். என்னங்க சத்தம்? ஐயோ, ஓடுங்க. எங்க இருக்கோம்? ஐயோ, கல்யாணம் என்னாச்சு? தம்பி, தம்பி, கல்யாணம் நடந்துருச்சா? நின்னு போச்சா? லூசுப்பல. நான் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? இப்பயா அந்த வீட்டுல இருக்கீங்க அருமை. பொங்காலி திங்கியா போடு. அப்புறம் சொல்றேன். தேனுங்க என்னையாச்சு? என்ன பொங்காலி திங்கியா போடு. நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஐயோ, என்னாச்சு பங்காளி? பங்காளி நல்லா புளிச்ச மூல இஞ்சியை போட்டு நறுக்குன்னு இறங்கிடும். பா, டேய் கார்த்தி, எங்கடா போன? எங்கடா போன? அண்ணே, அண்ணனுக்கு மயக்கம் வருதா, வாந்தி வருதா, கிறுக்கு சுத்தி கீழே விழலாம் போல தோணுது அண்ணனுக்கு. நீங்க MBBS படிச்சிருக்கீங்களா? ட்ரீட்மெண்ட் ஏதாவது பாக்குறீங்களா? இல்ல இல்ல, அப்ப மூடி போய் பின்னாடி போய் சாணி எழுங்க போங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. கூட்டத்தை கூட்டாதீங்க. இப்படியே சுத்தினா காத்து எப்படி வரும்? நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். எந்திரிங்க. கார்த்தி, சீக்கிரம் வாடா, கோவிலுக்கு போகணும். ஐயோ ஐயோ, அவளுக்கு பேய் போவே, கொல்லையில போவே. புடி புடி. அம்மா, என்ன 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 தலை கலந்து கொடுத்தா முடிச்சா சத்தா பேசலாம்னு சொன்னியடா. நிக்காம போயிட்டு இருக்கடா பாவி. ஐயோ, கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சா? இந்த மாதிரி இதை விட்டுருந்தாலும் ஏதாவது 7:30 பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கும். அதையும் நானே கெடுத்துட்டேன். என்ன பொங்காலி சொல்ற? அப்படியா சொன்ன அந்த சாட்டக்காரன்? அவன் சொன்னா கண்டிப்பா நடந்துருமே. அப்ப இன்னும் 2 நாளைக்கு மாப்பிள்ளை சேஃப்டியா பாத்துக்கிறேன். முன்னாடியே எனக்கு தெரிஞ்சதாவது நானாவது கல்யாணத்துக்கு பாட்டி இருப்பேன். எல்லாத்தையும் விடு பங்காளி. நான் வராம எப்படி என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு? உன் தங்கச்சி உள்ள வந்திருப்பது எவன் பார்த்த வேலை தெரியல. பொண்ணு ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆள மாடு, எருமை மாடு, போய் மாட்டை பிடிக்க வேண்டியதானடா. அது தெரிஞ்ச நாங்க இங்க இருக்கோம். அதுவும் வேற. டேய், அப்பவே சொன்னேன்லடா இதெல்லாம் வேண்டான்னு. சொன்னா கேட்டியாடா? பாரு என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்தியா? இந்த பொண்ணு வேணாடா. இந்த பொண்ணு நமக்கு ராசி இல்லாத பொண்ணுடா. சொன்னா கேளுடா அழகரு. குங்குமம், உனக்கு சம்மதம்னா சொல்லு, இங்கே தாலி கட்டவா? என்னடா பண்ற? ஐயோ, மேடையில மாட்டிக்கிச்சே. இப்ப என்ன பண்றது? கரித்துணி இந்தா இருக்கு தாலி. இல்ல இல்ல, தாலி யாரு திருடிட்டு போயிட கூடாதுக்காக பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். கரித்துணி உன் வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா உருப்படியான ஒரு வேலையை பார்த்திருக்கேன். இற தாலி இற. குற 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 குற. ஐயோ, என்னடா? ஓ, நீ பாதுகாப்பா எடுத்துட்டு வந்த தாலியை உன் கையாலே எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நீ ஆசைப்படுற, அதானே? அதேதான். குடு குடு குடு. உன் கையாலே எடுத்து கொடு. மாப்ள கட்டிக்க மாப்ள. நல்ல நேரம் முடிச்சு கட்டிக்க. கட்டிக்க மாப்ள. கட்டிக்க கட்டிக்க. அழகரு, நான் சொன்னா கேளுடா அழகரு. சரிமா. வேற இல்லடா. டேய், கார்த்தி என்ன இல்லையே? அண்ணனாவது நொண்ணனாவது கட்டுங்க. அது சூப்பர். கட்டிக்க கட்டிக்க கட்டிக்க.
வாங்க. என்ன பங்காளி சவுண்டு? ஒன்றும் இல்லை. தெரியுது என்ன நினைக்கிறது? அண்ணே அண்ணன் இல்லம்மா நொண்ணே. அண்ணே எங்க அண்ணே போயிருந்த? நீ இல்லாம மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உனக்கு என்னண்ணே கண்ணு கலங்குது? ஓ தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு ஆனந்த கண்ணீரா? இன்னும் 2 நாள்ல நீ ரத்த கண்ணீர் குடிக்க போற. அண்ணே ஃபேமிலி போட்டோ எடுக்கணும்னு கீழே கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாண்ணே. ஆமாமா கண்டிப்பா போட்டோ எடுத்தே ஆகணும். அது மாப்பிள்ளைகளை தனியா ஒரு க்ளோஸ் போட்டா தேவைப்படும்பா. கம்முனுரியா நீ இப்போ வரேன். சரிண்ணே. அப்பா பாசமுள்ள சாவித்திரி தோத்துரும்பா உன் தங்கச்சி முன்னாடி. என்ன மாதிரி நடிக்குது பாரு. நானா அந்த சாட்டக்காரனான்னு பாத்துக்கிறேன். மாப்பிள்ளைய ஃபாலோ பண்ணு. சைடு யாரு நீ யாரு? டிரைவரு. உன்னதான் அவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்குண்ணே? லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸ் வச்சிருக்கேன். எத்தனை வருஷம் ஆச்சு எடுத்து? 10 வருஷம் ஆச்சு எடுத்து. இதுவரையும் மேல எதுவும் ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வண்டிக்கு எஃப்சி எடுத்தாச்சா? போனா ஆடி ஆபீஸ் போய் எஃப்சி போட்டு டயர் மாத்தி வண்டியை புதுசா வந்திருக்கேன். பிரேக் நல்லா பிடிக்குமா? நல்லா பிடிக்கும்ண்ணே. ஹெட்லைட் பவர் அறியுமா? பயங்கரமா அறியும்ண்ணே. பார்த்து மெதுவா போயிட்டு மெதுவா வரணும். கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரையும் ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடலாம். சரிங்க. கண்ணாடியை தொடச்சு. யார் ஒரே ஆர்டரா போட்டு போறேன். அம்மா ஐயோ மணமேடையில ஜோடியா பாக்கணும்னு நினைச்சேன். கடைசியில பஸ்ல தான் ஜோடியா பாக்க விட்டாங்க. பாத்து யாருன்னு வலிக்கு கீழே விழுந்து காலு முறிஞ்சு உட்காரு. என்னெல்லாம் பேச போதோ பேச ஆரம்பிச்சுட்டேன். அதுக்குள்ள வாய் முடுனா எப்படி? சரக்கு வாங்கிட்டியா? இல்ல முருகா. முருகா புடு முருகா 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 முருகா. அதுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. செஞ்சிருவான். என்னப்பா கார்த்தி எங்க? நீ எங்க உட்காந்துருக்க? மேடு வெள்ளத்துல வண்டி தூக்கி பிடிச்சினா மாப்பிள்ளை சரியா பாத்துக்குவியா? நீ போய் அங்க உட்காரு. நீ வந்து இங்க உட்காரு. நீ போய் அங்க உட்காரு. நீ வேற இங்க. மாப்பிள்ளை போட்டு ஏன் தனித்தனியா உட்காரு? ஒண்ணும் தெரியாது. நீ கம்முன்னு உட்காரு. ஏன் இப்படி பண்ற? ஏய் நீ உட்கார்றா. இவரு மேடு வீடு வந்தா தூக்கி போடும். படிக்கிட்ட உட்காந்துருக்காரு. மாப்பிள்ளை நல்லா பிடிச்சிக்க. ஏய் டிரைவர் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணியா? ஏய் கடித்துனே அண்ணே நான் ஆளுங்க உட்கார இடத்துல நீ உட்கார்ந்திருக்க. இங்க வா வந்து படி நில்லு. தாலி எடுத்து கொடுத்தா ஃபேமிலி மெம்பர் ஆயிருவா நீ. வெளியாங்க. என்னமா காட்சி? எனக்கு அப்படியே சொர்க்கத்துக்கு போற மாதிரியே. விடுங்கண்ணே. கேர் போடணும்ண்ணே. செகண்ட் கியர்லயே போட்டோம். டீசல் குடிக்கும்ண்ணே. எவ்வளவு குடிச்சாலும் நான் வாங்கி ஊத்துறேன். செகண்ட் கியருக்கு மேல தாண்டக்கூடாது. இதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணு. தரணும். என்னடி சைக்கிள் காரெல்லாம் முந்துறான்? ஆமைக்கும் இந்த பஸ்ஸுக்கும் போட்டி வச்சா ஆமை தான் முதல்ல ஜெயிக்கும். வண்டி ஓட்டுறாங்க பாருங்க. இதே கார்த்தி ஏன்டா இப்படி பண்ற? ஏய் கிளவி அமைதியாவா? எல்லாம் எனக்கு தெரியும். மாப்ள கம்பியை கெட்டியா பிடிச்சுக்கங்க. நிறுத்து வண்டியை நிப்பாட்டு. ஏலே எடுவட்ட வட கோளார வண்டி ஓட்டுறா. ஏண்டா? யாரும் பயப்படாதீங்க. பிரேக் பிடிக்குதான்னு செக் பண்ணு. போலாம் போட்டு. தலையெழுத்து. பிரேக் அடிச்சா முன்னாடி போயிடுவோம். சைடுல போய் கோர்க்க. ஏலே கார்த்தி சாமிக்கு பொங்க வைக்க கூட்டிட்டு போறியா இல்ல எங்களை பொங்க வைக்க கூட்டிட்டு போறியாடா? பிரேக் எல்லாம் சரியா பிடிக்குதான்னு பார்க்க வேணாமா? உனக்கெல்லாம் என்ன தெரியும்? இங்கதான் தெரியும். வண்டி ஓரங்கட்டு. என்னன்னு தெரியலையே. சீக்கிரம். ஏய் எல்லாம் கீழே இறங்கு. எதுக்குடா இருக்குண்ணே? பேசாம இருடா. பேசாம இருறாவா? சும்மா இறங்கி ஏறி பார்த்தேன். எல்லாம் இறங்க. கடகராசிக்காரனுக்கு நீங்க அலைச்சல் போட்டுருந்தா
டேய் ஏந்திரா மாப்பிள்ள உட்கார்றதுக்கு முன்னாடி நீ உட்கார்ற மாப்பிள்ள இப்ப உட்கார்ற எல்லாம் வந்தாச்சா போலாமா ஏரியாச்சு போலாம் போறேன் அடே நம்ம கோயிலுக்கு போற 2 நாள் ஆகண்டி புலிசோர்லாம் கட்டி கொண்டு வந்திருக்கியா? டேய் இங்க வாடா அங்க போய் உட்காரு மாப்பிள்ள கம்ஃபர்டபிளா இருக்கா? பொண்ணு மாப்பிள்ள சோடி பொறுத்தவரை இப்படித்தானே இருக்கணும். எங்க அண்ணனும் இருக்காரு மாட்டு தாவணி பஸ்டாண்ட்ல ஓசியில வித்ததா மாப்பிள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. எதுக்கு இப்ப சொல்றேன்? எப்ப சொல்லுவாங்களா? மாப்பிள்ள கையை வெளியில வைக்காதீங்க, உள்ள வைங்க. எனக்கு ஹனி ஹனிமூனுக்கு எங்க போறீங்க? கொடைக்கானலா? கொடைக்கானலா? அங்க குளிரும். மதுரைக்கு போனா மீனாட்சி அம்மனை பார்க்கலாம். ஒரு காட்சியெல்லாம் இருக்கு. மாப்பிள்ள வேற ஏதாவது வேணுமா? குடிக்க தண்ணி தான். அடே எனக்கு இல்லையானே மாப்பிள்ள கோயில் வரப்போகுது, இன்னொரு 5 மினிட்ஸ்ல போயிடலாம். சம்பந்தி எனக்கு தலை புள்ள ஆம்பளை புள்ள தான், இல்லன்னா பொம்பளை புள்ள தான். சாப்பிடு சாப்பிடு செல்லம். காலந்து வெறும் வயிற்றுல இருக்குல்ல, பசிக்கும்ல. சரி சரி மண்ண தின்னு. ஏய் டிரைவர் பாத்துப்பா பாத்து. பார்த்தான் போறேன். ஏய் நீ போய் அங்க உட்காரு. ஏய் மாப்பிள்ளைய இல்ல உட்கார வைக்கிற மாப்பிள்ள டேய் லெஃப்ட் வேர் லெஃப்ட். ஏன் டாடி சாப்பிடுட்டாங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுறே சாப்பிடுறே. ஓகே தானே மாப்பிள்ள? எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஏன் டாடி ஏன் அவன் பக்கத்துல போ புருஷா ஆள் போடு சாப்பிடு. இந்த மிச்சர் பாவு உப்பு பாவு சாப்பிடு சாப்பிடு மிச்சர் சாப்பிடு. இந்த விஷம் யோ விஷம் முடிச்ச அப்படியே கொல்ல பாக்குறியா நீ? ரோல கண்டுக்க மாட்டேன்னு நினைச்சேன். அலர்ட் ஆயிட்ட. சரி விடு. உனக்கு மட்டும் எங்க இருந்துடா இந்த ஒண்ணுக்கு வருது? அண்ணே எங்க இறங்குற? அவனுக்கு ஒண்ணுக்கு வருதாண்டா, போயிட்டு வந்துடுறோம். சொன்னா வண்டி அனுப்பாட்டு சொல்லுவல்ல. ஏய் நிக்கிற மாதிரி தாண்டா வண்டியே போயிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் ஒண்ணுக்கு போயிட்டு அங்க தெரியுது பாரு ஒரு ஆலமரம், அங்க போய் காத்தாட நிக்கிறோம், வந்து பிக்கப் பண்ணிக்கோ. ஓரமா நிப்பாட்டியா நீ வேற? நிப்பாட்டு. போயிட்டு வாங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க. மாப்பிள்ள உங்களுக்கு வருதா? இல்லைங்க. ஓகே ஏய் இனிமேல் ஒண்ணுக்கு வந்தா ஜன்னல்லையே ஒண்ணு கடிச்சிரு, என்னால முடியல. போய் உட்காந்து நல்லா புடிச்சுக்கங்க. போலாரேஸ் போலாம் 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 போலாம். பங்காளி கரித்திரி கொண்டு இருக்கான். இல்ல அவன் அங்க போய் அடிச்சுக்க சொல்லு. சரி பங்காளி. இந்த அதிர்ஷ்டம் கடிச்சாங்க போலயே. மாமா ஒண்ணும் இல்லல. கோயில் வந்துருச்சு, எல்லாம் இறங்குங்க. என்னடி பண்ற? சாமி டிரைவரனே இங்க ஒரு இடத்துல இங்க நாங்க சாமி கும்பிட்டு வந்துறோம். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க எல்லாம் வாங்க வாங்க. அத்த ஓரமா பாத்த நல்லா கும்பிட்டுக்கங்க மாப்பிள்ள. நம்ம குலசாமி. ஏய் எங்க போற? சாப்பிட. சக்கரை பொங்கலையா? இனிக்கும். ஏய் உள்ள போனா சைவம், வெளில இருந்தா கரெக்ட் பண்ணி அண்ணன் அசைவம் வந்துருவேன். உள்ள போறியா அண்ணன் வெளியில இருக்கியா? வெளில வரனே முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. அந்த வெள்ளத்தை எடுத்து வைங்க. மாப்பிள்ள தள்ளி நில்லுங்க, தென்னை மட்டை தான் விழுந்துற போகுது. பகலு மேல தென்னை மட்டை மேல ஒரு கண்ணு வச்சுக்க. என்ன மட்டும் இல்லையே பங்காளி. சரி பங்காளி, இல்லைன்னா பாத்துக்கிறேன். வாங்க சாமி. ஐயனாரே எல்லாரும் நல்லா இருக்கணும்யா.
விட்டு விட்டுன்னு வேலையை முடிங்கப்பா சீக்கிரம். பார்த்து வச்சு தான் போடுறேன். மாப்பிள்ள வாங்க. பங்காளி ஒண்ணுக்கு வருது, போயிட்டு வந்துடுறேன். ஆமா பங்காளி, நானும் அப்புறம் அடக்கி வச்சுட்டு இருக்கேன். உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பங்காளி மாப்பிள்ளைய பாத்துக்கியா? பங்காளி கோயிலுக்குள்ள தானே இருக்கான். மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது, நீ வா. மாப்பிள்ள ஒண்ணு போயிட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. சரி சரி போயிட்டு வாங்க. நீ என்ன பங்காளி ஒண்ணுக்கு போறதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிக்கிறீங்க? இதுல என்ன இருக்கு பங்காளி? சூப்பரா இருக்கே, பாட்டிக்கு தெரியா? நீ விட்டு வைக்காத. இந்த அருவாள் எங்கேயோ காணாமே. அருவாள் எங்க போச்சு? ஒரு பொருளை இருக்கிற இடத்துல எடுத்து வைக்கணும். எங்க அருவா இல்லையா? அங்க ஒரு திருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பார்த்து வரேன். வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. அண்ணே அருவா வச்சிருக்கீங்களாண்ணே? டேய் அருவா எடுத்து வா. மாப்பிள்ளைங்க ஜமீன்தாரு பங்காளி உனக்கு எனக்கு உண்டான பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. என் லைன்ல தேவையில்லாம குறுக்க வராது. என்னாச்சுங்க? அண்ணன் என்ன ஒரு அருவா தான் கேட்டேன், அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு என்னாச்சு? நேத்து உன் பின்னாடி அடிச்ச அடி எப்படி இருந்தது? உன்னை தூக்குனா உன் தங்கச்சி கல்யாணம் நின்று தப்பு கணக்கு போட்டா. டேய் அப்ப நீங்க தான் என்னை அடிச்சதாடா? ஆமாண்டா, உன் தங்கச்சி கல்யாணத்தில் நடந்த எல்லா கோளாறுக்கும் நாங்க தான்டா காரணம். அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி கல்யாணத்துல காலமாட விட்டு கலவரம் பண்ணது நாங்க தான்டா. ஏடா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையடா, அப்புறம் ஏன்டா இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணீங்க? போடா லூசு பயல. அட லூசு பாலுகளா, உனக்கு எனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சேடா. அப்புறம் என்னடா? முடிஞ்சு போச்சா? இனிமே தான்டா ஆரம்பமே. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறேன் பாரு. ஏடா ஆல்ரெடி உங்க குடும்பம் அசிங்கமான குடும்பம் தானடா. போடா போடா. இங்க பாரு, உன் தங்கச்சி கல்யாணம் நடந்துச்சுன்னு சந்தோஷமா இருக்கியா? இல்லடா. இந்த இப்ப போனானே அவன் தானே உன் மச்சான். அவனை சம்பவம் பண்ணிட்டு உன் தங்கச்சியை தூக்குறேன் பாரு. என்னன்னா நேரா போய் செப்ட் திருமணின்னு வச்சுக்க, ஒரு சுடுகாடு வரும், அங்க போய் 2 பேரும் படுத்துக்கங்க. தேவையில்லாம எனக்கு வேலை வச்சிடாதீங்க. கோக்கு மக்கா பண்ணிட்டு போறேன். அட நீ வேற நீங்களாம் லூசு அசால்ட்டா இருக்கக்கூடாது பங்காளி. எதுக்கு 2 நாள் நம்ம அலர்ட் ஆகணும் பாக்குறது. இங்க பங்காளி எல்லாம் விட்டு போயிட்டாங்க. பங்காளி வண்டியை கிளம்பிட்டாங்க பங்காளி. ஏய் பாடியா, ஏய் கல்பிரே பண்ற. ஏய் பங்காளி நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க. நீ வேற அண்ணே, ஏன் எங்களை விட்டு வந்தா? ஏய் உன்னை கூட்டிட்டு வந்தா வரதுக்கு 2 வருஷம் ஆயிருண்டா. மாப்பிள்ள எங்க? மாப்பிள்ளையா? தெரியல. எங்களுக்கு முன்னாடி வேற மாதிரி வந்தீங்க, கலெக்டர் கூட மீட்டிங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள வெளியே யாரையாவது சந்தேகப்படுற மாதிரி பார்த்தா உடனே என்கிட்ட வந்து சொல்றேன். அப்போ போய் பாரு. நீல பார்த்தாலே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. டேய் உடனே போய் பார்க்க சொன்னடா. போடா அண்ணே, இவாப்பா என்ன பண்றாரு பாத்து போ. மாப்பிள்ள குடிக்காதீங்க. ஏய் தேனு, மாப்பிளைக்கு இவ்வளவு பெரிய செம்பிள தண்ணி கொடுப்ப, குடிக்கும் போது விக்கி கிட்ட ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? இருங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள இந்த ஸ்டாரை போட்டு மெதுவா சப்பி சப்பி குடிங்க. அப்படிதான் மாப்பிள்ள. வேற ஏதாவதுன்னா என்னை கூப்பிடுங்க. என்ன மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள?
டீ எதுவும் சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம், பரவாயில்ல. சரி சரி எல்லாம் கரெக்டா ஐயோ மாப்பிள போடாதீங்க. என்ன மாப்பிள்ள பழைய சுவிட்ச் போர்டு கையில எதுவும் சாக்கு அடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்க உட்காருங்க மாப்பிள்ள, நான் போடுறேன். போங்க உட்காருங்க, நான் போட்டு வரேன் மாப்பிள்ள, உட்காருங்க. ஓகே, நல்ல காத்து வருதா? ரெஸ்ட் எடுங்க, ஏதாவது வேணா என்னை கூப்பிடுங்க. தேனு மாப்பிள்ள எங்க? பாத்ரூம் போயிருக்காரு. தனியாவா போயிருக்காரு? கூட 10 பேர் அமுச்சு விட்டுருக்கு. லூசு. மாப்பிள்ள 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 போகாதீங்க போகாதீங்க, வாங்க வாங்க. அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வருது, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ வந்துடுறேன், ஐயோ போடனே வந்துடுறேன். ஐயோ மச்சான், ஐயோ வந்துடுறேன் மச்சான். ஐயோ அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாப்லையே. இந்த லோட மச்சான் 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 என்ன பண்றீங்க மச்சான்? இல்ல மச்சான், பாசாம் பிடிச்சிருக்கு, அதான் உங்களுக்கு வலிக்கு எதுவும் விட்டுருச்சுன்னா ப்ளீச்சிங் போட்டு போட்டு. போயிட்டு வாங்க மச்சான், போங்க. சாத்திக்கிங்க மச்சான். வாமா வாமா பருமாறு. தேனே ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கு போடுமா. அதானே என்னடா இன்னும் ஒன்னும் சொல்லலேன்னு பார்த்தேன். நம்ம வழக்கப்படி மாப்பிள்ளைக்கு தானே ஃபர்ஸ்ட் போடணும். சாம்பார் ஊத்துமா. ஊத்துறேன் ஊத்துறேன். மணி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா மாப்பிள்ள? நல்லா இருக்கான். தேனு மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய முருங்காயை போட்டிருக்கியே, முழுங்கும் போது தொண்டையில சிக்கி மொன்னு கிடக்கணும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? நீங்க முருங்காய் சாப்பிடாதீங்க, கூட்டு சாப்பிடுங்க. ஏய் பொரியல வை, கூட்டு வை. ஏன் மாப்பிள்ள கண் கலக்குறீங்க? சாம்பார் காரமா இருக்கு. ஏமா நீங்க ஏமா அழுவுறீங்க? எங்க பிள்ளைய நாங்க கூட இப்படி பாத்துக்கிட்டது இல்லங்க. இத பாக்கும்போது எனக்கு அழுகையா வருது. இவரு அழுகுறாரு. என் பொண்டாட்டி அழுதுனால எனக்கு அழுக வந்துருச்சு. டேய் நீ ஏன்டா அழுகுற? அப்பா கொடூர பசியில இருக்கிறேன்ப்பா, கொஞ்சோண்டு சோறு போட சொல்லுங்கப்பா. ஏய் முருகா, நீ ஏன்டா அழுகுற? அந்த கிளட்டு சப்பிட்டு அப்படி ஒரு பொட்டாட்டியா நினைச்சு அழுகை வந்துச்சு பக்காளி. மச்சான் நீங்களே அழுகுறீங்க? ஒரு சோழியா வெளியே போன மாமா விட மாட்டாங்கறா. சோழிய முடிச்சு முடியும். நீமா நீ எதுக்குமா அழுகுற? பிடிச்சு வந்து காலி பண்ணிட்டாங்க. நான் ஏதோ பார்சல் கட்டி எடுத்துட்டு போவேன். சொல்ல வர முடியல. சொன்னா அடிப்பாங்க. நீ ஏமா அழுகுற? அப்பா இவருக்கு நான் பொண்டாட்டியா இல்ல இந்த தபால் கார்த்தி பொண்டாட்டியான்னு தெரியலப்பா. வந்ததுல இருந்து அவனே கவனிச்சிட்டு இருக்கான்ப்பா அவரை. நீ ஏன்டா அழுகுற? என் நிலைமைய நினைச்சேன் அழுக வருது. கல்யாணம் ஒரு வாய் சோற வாயில வைக்கல, அதுக்குள்ளே குடும்பமா சேர்ந்து எல்லாரும் நடு வீடு உட்காந்து எல்லாம் வீடு மாதிரி அழுகிறீங்கடா. எல்லாம் குடும்பமாடா. டேய் 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 நில்றா. ஏய் பங்காளி சாப்பிட்டு போயா. ஆதும்டா சாப்பிட்ட வரைக்கும். இங்க கொஞ்சம் வரும் வரும். டேய் அவங்க தான் குடும்பமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்கடா, நீங்க இந்த குடும்பமே இல்லையடா, நீங்க எதுக்கு அழுகுறீங்க? அது வந்து நீங்க கேட்ட உடனே என்னோட சொல்லணும் போல தோணுது. சொல்லு. ஆனா வாயில வரல. என் வாயில அசிங்கமா வந்துடும். ஏதாவது சொல்றதுக்குள்ள ஒழுங்கா போயிருங்க. ஏய் போட. ஏய் வாழைப்பழத்தை வச்சுட்டு போ. வச்சுட்டேன்.
அண்ணி இது என்ன? இது ஆம்பளைங்க யூஸ் பண்றதுமா? அப்படியா? அப்ப நான் போட்டுக்கிறேன். இன்னைக்கு புளிஞ்சு அப்படி குடிச்சிடணும். தேனு அப்பதா வெக்கத்தை பாரியா, நீ வெக்கப்படுறத பார்த்தா ரெட்ட பிள்ளைதான் பிறக்கும் போல. அம்மா இங்க வாயேன். ஏய், உன்னை யாரா இங்க வர சொன்னது? நான் தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. போய் செல்விக்கா வீட்டுல போய் படுறா போ. இப்ப நீ வேணா ஏன் கூட வந்து பாத்துக்க, அப்பா கூட படுக்காட. அதிக பிரசங்கி தனமா பேசாத, ஓடு போ. அப்படிதான் பேசுவேன். வணக்கம் கார்த்தி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம், உட்காருங்க பாய். ஐயா, நம்ம மறுவீட்டு விசேஷத்துக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பண்ணிடலாம் ஐயா. நீங்களே சொல்லுங்களேன். ஐயா, மட்டன் பிரியாணியை போட்டு கொட்டல் குழம்பு வச்சு தலைக்கறி கூட்டு பண்ணிடலாம் ஐயா. அப்புறம் சிக்கன் 65 போட்டு ஈரலை வறுத்து ரத்தத்தை பொரியல் பண்ணிடலாம் ஐயா. குங்குமம் பரவாயில்ல. என்ன பண்றது இல்லையே. வெராமீனை வறுத்துடலாம் ஐயா. என்னப்பா வறுத்துலாமா? ஏதாவது பண்ணுங்கப்பா. இளநீர் பாயாசம் போட்டுடலாம் ஐயா. கேட்கும் போதே பத்திக்குதே. தம்பி எல்லாத்தையும் போட சொல்லலாமா? ஏதாவது பண்ணுங்கப்பா. பாய், எனக்கு மட்டும் செவரொட்டிய தனியா எடுத்து வச்சிருக்கேன். தேன் கட்லு வேற பழைய கட்லு. முதல் இரவுல கட்லு உடைஞ்சு மாப்பிள்ளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ. பாரு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா மாப்பிள்ளையோட உசுறு போச்சுன்னா திரும்பி வராது. சாந்தி முகூர்த்தமா உசுரா? இந்த நேரத்துல எவன் அவன்? ஐயோ, என்னென்ன? நீ வாமா, நான் சொல்றேன். மாப்பிள்ள இப்பதான் ஐயர் போன் பண்ணாரு. சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு நாள் சரியில்லையா, இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னாரு. தங்கச்சி நீ இங்க படுத்துக்கமா, நம்ம 2 பேரும் வெளியில படுத்துக்கலாம். வாங்க மாப்பிள்ள, போய் படுத்துக்கலாம் வாங்க. அண்ணா, உனக்கு அறிவே இல்லையா? குங்குமம், எனக்கு உன்னையோட என் மச்சான் தான் எனக்கு முக்கியம். மாப்பிள்ள கொஞ்ச நேரம் உட்காருங்க. ஏன்டா மாப்பிள்ள வெளியே கூட்டு வந்த? ஐயரு இன்னைக்கு நேரம் சரியில்லைனாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஐயா, என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாயா? எனக்கு யாரையா இருக்கா? நீ என் பொண்ணு மாதிரிதாம்மா, அவரு என் மாப்பிள்ள மாதிரிதாம்மா. முக்கியமான விஷயம் பேசணும். மஞ்சு நீ இங்க வாமா. மஞ்சு ஆத்துமா. மஞ்சு நீ என் பொண்ணு மாதிரிதாம்மா, வந்து நில்லு. இப்ப உனக்கு பொண்ணு மாதிரியா இல்ல பொண்ணேவா? கடுகு சைஸ்ல இருந்துட்டு கொப்பை என்ன வேலையை பார்த்துருக்கான்னு பத்தியா? வேலைக்காரி பஞ்சு மூஞ்சும் கொப்பை மூஞ்சி ஒரே மார்க்குன்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. அதை அழுத்தி விசாரி. பொண்ணுன்னா எனக்கு தங்கச்சி. அப்ப இப்ப புருஷன் அந்த சாட்டக்காரன் உன் மச்சான் செத்துருவான்னு சொன்னானே, அந்த மச்சான் இவனோ? அப்பா வா. ஏன் அப்படி கத்துறியா? என்னடா? எங்க அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டியப்பா. என்னது? அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டா? என்னடா சொல்ற? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, அந்த வேலைக்காரி பஞ்சு உனக்கு பிறந்த பிள்ளை தானே? ஐயோ ஏண்டா, அந்த பாய்கிட்ட கொஞ்சம் செவரட்டி எடுத்து வைக்க சொன்னேன். கேவலம் அந்த செவரட்டிக்காக இப்படி படி போறியாடா? அப்பா, பஞ்சு வீட்டுக்காருக்கு ஒண்ணும் இல்லையாப்பா, அவர் கூட போனவருக்கு தான் அடிபட்டு இருக்கான். தேவையில்லாம அப்பாவை சந்தேகப்பட்டாங்க. சாரிப்பா. நல்ல புள்ளைய குத்தி வச்சிருக்கியா? ஏன் பங்காளி, வீட்டுல அம்புட்டு வேலை கிடக்கு, இப்ப கிணத்தடியில் உட்காந்து பேசணுமா? எதுக்கு வர சொன்ன? யோ பங்காளி, உன் பேச்ச கேட்டு நேத்து எங்க அப்பாவை சந்தேகப்பட்டேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. வேலைக்காரி பஞ்சு வேணா கொப்பையும் தயாரிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா 200% கொப்பையும் சந்தேகப்பட வேண்டியதுதான். யோ பங்காளி, ஏன் டென்ஷன் தெரியாம நீ வாட்டில ஏதாவது சொல்லிட்டு இருக்காத.
என்ன பங்காளி உனக்கு டென்ஷனு? 2 நாள் ஆக போகுது. அந்த சாட்டக்காரன் சொன்னதை நினைச்சா ஒரே டென்ஷனா இருக்கு. உனவோட பெரிய ரோதனை. இன்னைக்கு 2வது நாள். பங்காளி நீ கனவு கண்டு 2 நாள் முடிய போகுது, இன்னும் எதுவுமே நடக்கல. வேட்டைக்காரனுக்குலாம் ரிசல்ட் இமீடியட்டா கிடைச்சிச்சு. எனக்கு என்னமோ உன் கனவுல சம்திங் ராங் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு ஒரு தடவை சாட்டக்காரன் உன் கனவுல வந்து என்ன சொன்னான்ற தெளிவா அவன மாதிரியே சொல்லு பாப்போம். சொல்லு. தங்கச்சி புருஷன் மச்சான் கல்யாணம் ஆகி 2 நாளைக்குள்ள செத்துருவாண்டா. உன் தங்கச்சி புருஷன் மச்சான் கல்யாணம் ஆகி 2 நாள்ல செத்துருவாண்டா. இப்படி சொன்ன பங்காளி. பங்காளி தயவு செய்து அந்த சிரிப்பை அவாய்ட் பண்ணிட்டு வசனத்தை மட்டும் சொல்லு பாப்போம். உன் தங்கச்சி புருஷன் மச்சான் 2 நாள்ல செத்துருவான்னு சொன்னான். உன் தங்கச்சி புருஷன் மச்சான் 2 நாள்ல செத்துருவான்னு சொல்லிருக்கேன். அவ்வளவுதானே? தங்கச்சி புருஷன் மச்சான் செத்துருவான். தங்கச்சி புருஷன் மச்சான். தங்கச்சி புருஷன் மச்சான். பத்திரமா பாத்துக்கணும். தங்கச்சி புருஷன் மச்சான். அட பங்காளி உன் தங்கச்சி புருஷன் மச்சான் யாரு? யாரு? அட மங்கிட்டு பழையாது நீதான்டா. ஐயோ காப்பாத்து பங்காளி. ஐயோ 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 ஏ பங்காளி குச்சிட்டாரே. யாரா காப்பாத்தியா? யாரா வாங்கியா? யோ வாங்கியா பங்காளி குச்சிட்டாயா? பங்காளி நானே வரேன் பங்காளி. பங்காளி எங்க குச்சா? காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. ஐயோ வா காப்பாத்து. ஒண்ணும் இல்ல பொழைச்சுக்கிட்ட. பங்காளி உனக்கு தான் நீச்சல் தெரியாதுல்ல, எதுக்கு குதிச்ச? ஏன் குதிச்ச? உனக்கு தான் நீச்சல் தெரியும்ல, நீ ஏன் காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துன? நான் ஒரு பதட்டத்துல கத்துனேன். நானும் ஒரு பதட்டத்துல குதிச்சிட்டேன். ஐயோ பங்காளி சச்சி மிஸ் உயிர் போயிருக்கு பங்காளி. எம்புட்டு ஆளா பங்காளி தூக்கியா. வா வா பாத்து. பங்காளி சொன்ன மாதிரி அந்த மச்சான் நான் தானா? இன்னைக்கு ஒரு நாள் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஃபேனை போடுங்க. இருக்கிற கடுப்புல இவன் வேற. தேனே தேனே என்னென்ன உன் புருஷனுக்கு ஃபேனை போடு. மச்சான் நேத்து உங்க தங்கச்சி என் புருஷனுக்கு நான் பொண்டாட்டியா அவன் பொண்டாட்டியான்னு சொல்லி அழுதுனால தானே இன்னைக்கு அதை சந்தோஷப்படுத்துறதுக்காக சுவிட்ச போட சொன்னீங்க. மனுஷன் அவரு. சித்தப்பா துப்பாக்கி சுட வராங்க. ஓடில சித்தப்பா ஓடில. உனக்கெல்லாம் கிறுக்கா புடிச்சிருக்கு, லூசு புடிச்சிருக்காடா எரும மாட்டு போல. இப்படி புல்லா வேஸ்ட் ஆகிட்டேடா, பூரா போச்சு. நான் என்ன செய்ய போறேன், என்ன செய்வேன்? பாண்டி எங்க மாமா? பாண்டி எங்க மாமா? போட போ. எப்ப பூரா போச்சு, என் பலகாரம் பூரா போச்சு. இதான அவனுக்கு விளையாடுற மைதா. ஏய் கிளவி வாய மூடு. நாசம் பண்ணிட்டானே. ஐயோ போச்சு. ஒரு பொம்மை துப்பாக்கி வச்சு விளையாடுற சின்ன குழந்தைகளுக்காக தான் உயிரே தியாகம் பண்ணி இந்த இடத்தையே தரமட்டமாக்குறீங்களே, நீங்க சாதாரண மச்சான் இல்ல, தெய்வ மச்சான். உனக்கு என்னடி, நீ தப்பிச்சுக்கிட்ட, சாக போறது நான் இல்ல. மறு 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 வீடு எல போடு கிடையாது எலும்போடு விளையாடு வாங்க வெடி போடு வாங்க வாங்க அங்காளி பங்காளி ஒன்னாதியே.
நிமிஷம் நமக்கு இப்படி இன்னைக்கு சாக போறேன். இருக்கிற கொஞ்ச நேரம் அவ பக்கத்துல உட்காந்து சந்தோஷப்பட்டு. பட்டி வெட்டி சந்தனம் பவ்யமா வந்தனம் கொண்டு வந்து தர்றாரு மாப்பிள்ளதான் உசாரு. பட்டி வெட்டி சந்தனம் பவ்யமா வந்தனம் கொண்டு வந்து தர்றாரு மாப்பிள்ளதான் உசாரு. ரத்த சொந்தம் கூடிருச்சு மத்த பக மாறிடுச்சு. கல்லு வச்ச கம்மழுதான் சீராக வந்துடுச்சு. சரக்கத்தான் இறக்கத்தான் இருக்குத்தான் ஏறிடுச்சு. மந்திரிச்ச கோழியா மாப்பிள்ளதான் வராரு. முந்தானையில் பொண்ணு கிட்ட சிக்கிக்கிட்டு நின்னாரு. எழுதி வந்த பணம் இப்ப பங்கு போட்டு நிக்குதடா. மாலை போட்டு ஆரத்திய நீட்டுங்கடா. மல்லு வேட்டி கண்டாங்கிய பூட்டுங்கடா. மேளத்தை மேளத்தை வாசிங்க வாசிங்க. ஆடுற ஆட்டத்தில் பூமியை ஆடட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? நாளைக்கு முன்னாடி ஊரே ஆடு அந்த பயம் இருக்குப்பா. சப்பு கொட்டி சாப்பிடத்தான் சாதி சனம் எங்குதையா. கூறப்பட்டு சேலை எடுத்து மாத்தி வீடு. கூதலுக்கு ஒன்ன நீய பொத்தி வீடு. ஆடுங்க ஆடுங்க மாலைய சூடுங்க. சாமிய வேண்டிக்க சந்தோஷம் ஏத்திக்க. தன்னன்னா நானனா தன்னன்னா நானனா தன்னன்னா நானனா தன்னன்னா நானனா. புரியுது, அனுப்பிச்சு வைக்கிறேன். கார்த்தி, முத்துப்பாண்டி ஆசிரியர்கிட்ட நகசியை கொடுத்துருக்கேன், போயிட்டு வந்துடு. வேற யாரையாவது அனுப்புப்பா. ஏய், நீ போனாதான் அவன் தருவான், வாங்கிட்டு வா. இவனுக்கு என்னாச்சு? ஐயா வணக்கம் ஐயா. கரித்தொடி என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயா சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஐயா. நல்லா தின்னு. அவன் எங்க? அவன் ஏதோ வயித்த கலக்குன்னு பாத்ரூம் போயிருக்கான் ஐயா. டேய், உங்களுக்கு திங்கிறது பேடுறது தவிர வேற எதுவுமே தெரியாதடா. ஐயா திட்டாதீங்க. ஒரு நல்ல தகவல் சொல்ல போறேன் ஐயா. இங்க இருங்க, அண்ணனும் தம்பி வெளியே போயிருக்காங்க. அந்த புள்ள மட்டும் தனியா இருக்கு. வந்தீங்கன்னா தொக்கா தூக்கலாம். அந்த பிரியாணில அவுச்ச முடிய தூக்குவீங்கல்ல, அந்த மாதிரி. சரி, நான் வர வை. சரியா. மாப்பிள்ள இந்தாங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. அண்ணே, இந்த மிஞ்சி போன வெங்காயத்தெல்லாம் தூக்கி கடையில போடலான்னு போய்கிட்டு இருக்கேன். நான் உன்னை கேட்கவே இல்லையே. நீங்க கேப்பீங்கல்ல, அதான் முன்னாடியே சொல்றேன். நான் உன்னை கொல்லுவேன். ஏன்டா அறிவு கேட்டவங்களா? வெங்காயத்தை எப்படி எடுத்து போவீங்க? தூக்கி தோல்ல வைங்களா? வெங்காயம் விலைக்கு கடைக்கு போற வரைக்கும் மட்டும் இறக்கவே கூடாது. போ. இந்த லூஸ் போய் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. டேய், நான் சொன்னால தானே தூக்குங்க. மாத்தி கீத்தி தூக்குங்க, அப்படியே குன்றுவேன் எருமைகளா. பின்னாடி ஏத்துங்க. டேய், கதவு தோறா. உள்ள போடு. டேய், எல்லாம் வண்டி ஏறுங்க. ஏறு உள்ள வாங்க போலாம். உள்ள உட்காரு. ஏறுங்க. அல்லியா. கதவு. டேய், நிப்பாட்டு. இவன் இப்ப இங்க வந்தா? ஆஹா, வந்துட்டாங்க. இவங்க தான் நம்மளை கொல்ல போறதா? வாங்கடா. டேய், என்னடா சொல்ற? ஒத்த கூப்பிடுறாயா? நான் கனவுல வந்த மாதிரி சாக தான் போறேன். வாங்கடா, பாத்துக்குவோம். டேய், எல்லாரும் இறங்குங்கடா. அவனை முடிச்சுட்டு வாங்கடா, நான் பொண்ணு தூக்கிட்டு போறேன். சரிங்கய்யா. டேய், நீ போடா.
ஐயா முடிச்சுட்டு வர சொல்லியிருக்காரு. யாரா நீங்க? மச்சான் மேல கை வைக்கிறீங்க? மச்சான் மேல கை வச்சீங்க அம்பிட்டுதான். மச்சான், நானும் நேத்துல இருந்து பாக்குறேன், ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. யார் இவங்களா? செத்துருவேன் மச்சான். நீங்க சொல்றது ஒருவேளை உண்மையாவே கூட இருந்தாலும், அப்படி பார்த்தாலும் பெரிய மச்சானே எனக்கு மச்சான் தானே மச்சான். எப்பா கார்த்தி, கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களுக்கு யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி போச்சாம்ல, கை வேற கால் வேற போய் கிடக்குனாங்க. உனக்கு எதுவும் ஆளே இல்ல, பார்த்து சுகாரமா இருப்பா, பார்த்து சுகாரமா இருப்பாய். மச்சான், மச்சான் மச்சான் நில்லுங்க மச்சான். மச்சான் மச்சான் இருங்க மச்சான், அவசரப்படாதீங்க. எங்க அண்ணனுக்கு உடனே போனை போட்டு என்னன்னு விசாரிங்க. ஐயோ மச்சான், போன மறந்துட்டேன். இருங்க, அவசரப்படாதீங்க. மச்சான் மச்சான் ஓடாதீங்க மச்சான், அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது மச்சான், இல்லைங்க. அண்ணே அண்ணே, இங்க ஏதோ ஆக்சிடென்ட் நடந்துச்சானே? கார்த்தி, ஐயோ 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 யாத்து, ஐயோ நான் என்ன செய்வேன்? ஐயோ இந்த கொடுமையா பாரு மகாளி. என்னண்ணே ஒன்ன மாத்தி தூக்கிட்டு வந்திருக்காங்க? டேய், அண்ணன் எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் இருக்கும். கட்டுறா தாலிய. கட்டுறா. கல்யாணம் ஆன பொண்ணை தூக்குறதுக்கு நாங்க என்ன கேனைனுங்களா? கோயில்ல பார்த்து போய் முடிவு பண்ணிட்டேன்டா, தூக்குனா இவ்வளவுதான் தூக்குறதுன்னு.
எப்படி? வெட்டி போடுங்கடா அவனை. வெட்டுங்கடா. இழுத்துட்டு போடா. எல்லாரும் ஒருத்தர பிடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் யாரு பிடிச்சடிக்கிறது? மஞ்சளா அங்க அத்தனை சண்டை நடந்துக்கிருக்கு. உன் புருஷன் என்னமோ வாழை மரத்தை குத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆத்தா அது யாது குத்துறாரேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ண உடனே புருஷி என்னமா சண்டை போடுறாரு பாத்தியா? டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க? குரங்கு மாதிரி இருந்தா உனக்கு என் பொண்ணு கேட்டா? கும்புட்டு பெரிய சண்டை நடந்துக்கிருக்கு. உன் புருஷன் என்னமா அயம்பாட்டுல போய்க்கிறியா வேகமா? என்ன அந்த கட்டப்பட்டு சட்டை போட்டு போறாருல அவர் என் புருஷன். அவரை மட்டும் அடிச்சிடாதீங்கனே. பாரு அடிச்சிடாதீங்கனே. அடிச்சிட்டாரே. உனக்கும் தெரிஞ்சிருச்சா? டேய் அரே கட்டவனே. டேய் சொன்ன தலையா. எவ்வளவுடா உனக்கு? மரியாதையா விட்டு இல்ல நானே உன்னை கொலை பண்ணிடுவேன். டேய் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம் ராசாத்தி. செல்லம் செல்லம். என்ன வெறுங்கையில சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க? இதெல்லாம் ஒரு சண்டையா? டேய் என்னடா பூசி மொழிகிட்டு இருக்கீங்க? அருவா எடுத்து வெட்டுங்கடா. எதை கத்தி எடுத்துட்டாங்க? ஐயோ வெட்டிட்டானே. அட பாவி. ஐயோ டேய் நிறுத்துங்கடா. டேய் உனக்கு தேவை ஏன் உயிர் தானடா? வாடா வந்து என்ன வெட்டுறா. வாங்கடா. இருமா அவன் தலையை சீவிட்டு வந்துடுறேன். வெட்டுறா. வெட்டுங்கடா. குடு அருவாளை. வெட்டுங்கடா. என்ன தம்பி கேக்குறான்ல போடுங்கடா அருவாளை. இவனை யார் வெட்டினது? தம்பி அருவா கேக்குறான்ல எடுத்து போடுங்கடா.
தங்கச்சி புருஷன் மச்சான் கல்யாணமாகி 2 நாளைக்கு ஒரு செத்துருவாண்டா. தப்பு பண்ணிட்டா தம்பியை நானே கொண்டுட்டேனே. ஐயோ தம்பி, இந்த ஜமீனுக்கு வாரிசு இல்லாம பண்ணிட்டியாடா. டேய் வாங்கடா, அவன் தம்பி தூக்குங்கடா. இப்ப அதை தூக்குங்கடா. பங்காளி, உன் மச்சான் தங்கச்சி கழுத்துல அந்த சின்ன ஜமீன் தாலி கட்டியிருக்கான். அப்போ உன் மச்சானுக்கு இப்ப அவனு மச்சான் தானே? பங்காளி, நீ கண்ட கனவு பழிச்சிருச்சு. சின்ன ஜமீன் ஆள் காலி ஆயிட்டான். கணக்கு டாடி பங்காளி. ஆமா மச்சான், நீங்க சொன்னது சரிதான் மச்சான். பங்காளி, என்னையே கனவுல கண்டாத. அப்படியே மீறி வந்தாலும் பாதிரியே எதிர்த்து முழுசா பார்த்து என்னைய ஆள காலி பண்ணிடுச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அடிச்சேன் சிக்ஸர். உங்களுக்கு சம்மதம் தானே? ரொம்ப நன்றிப்பா, எனக்கு சம்மதம். எனக்கும் சம்மதம். அப்புறம் என்னப்பா மச மசன்னு நின்றுட்டு இருக்கீங்க? பொண்ணுக்கு சம்மதமான்னு கேட்டு சொல்லப்பா. குடி சம்மதமா உனக்கு? அப்புறம் என்னப்பா, பொண்ணே சம்மதம் சொல்லிருச்சு. கார்த்திக்கு பெரிய மனுஷியா? உனக்கு ரொம்ப ஒண்ணுல அத்தை வாழ்த்து சொல்ல ஆசைப்படுறாங்க. உன் வாழ்த்தை நீ வாட்ஸ்அப் பண்ணி விடுவா. இவர் கனவுல ஏன் அந்த சாட்டக்காரன் வர்றான்? சாட்டக்காரன் வேட்டக்காரன் செத்துருவான்னு சொன்னா அவன் சாவறதுக்கு முன்னாடி தண்ணி அடிச்சுக்காப்புல, கல்யாணத்துக்கு முந்தின நாள் தண்ணி அடிச்சாப்புல சாட்டக்காரன் கனவுல படிக்கிறப்ப கல்லு பிடிச்சிருக்காப்புல. சின்ன வயசுல எப்படி புரியலையே, குழப்பமா இருக்கே. மாமா இங்க ஒரு நிமிஷம் உட்காருங்களேன். கார்த்தி மச்சான் எதுவும் சரக்கு எதுவும் சாப்பிடுவாரா? சேச்சா, இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அவன் சின்ன வயசுல இதுல இது டானிக்கு, இது இல்ல, இதுவும் இல்ல, இதுதான். என்ன பண்ற? அம்மா தான் இருமல் மருந்து குடிக்க சொல்லிச்சு. அது ஏன் இருமல் மருந்துடா? தூசி பையில போடா. இருக்கு பையன், இருமல் மருந்து நினைச்சு சாராயத்தை குடிச்சிட்டேன். அப்ப சரக்கு அடிச்சா சாட்டக்காரன் வர்றான். என்ன ஓடுறது? இன்னைக்கு ஓ நாள், நீ நினைச்சத சாதிச்ச நாள், கொடிமலர கொடியேற்ற நாள். இன்னைக்கு நானே சொல்றேன், நீ சரக்கு அடிக்கிற. அட எனக்கு வேணாம் மகளே, நீங்க அடி. அது வேணாமா? இப்படிதான் சொல்லுவ. அப்புறம் அடுத்தவனு குத்தி வச்சு எடுத்து டவக்குன்னு அடிச்சு விடுவ. அன்னைக்கு ஏதோ டென்ஷன்ல அடிச்சு விட்டேன். ஆனா அடியா பங்காளி, வேணாம் மகளே. நீ டென்ஷன்ல அடிச்ச, நீ சந்தோஷத்துல அடி. இப்படி சர்ட்டுன்னு பிடிச்சி கரெக்டுன்னு அடிச்சு விடு.